الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. عن حذيفة بن اليمان رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لتأمرن بالمعروف ولتنهون عن المنكر أو ليوشكن الله عذابا من عندكم أو ليوشكن الله عذابا من عنده ثم تدعونه فلا يستجاب له. رواه الترمذي. எல்லா புகழும் இப்பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இரட்சகனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாக. அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அன்றும் இன்றும் என்றும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமா. கண்ணியத்துக்குரிய அல்மனார் தமிழ் தாவா பணிக்குழுவினுடைய பொறுப்புதாரிகளே, சகோதரர்களே, களப்பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கூறினார்கள். 21ஆம் நூற்றாண்டு ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு நூற்றாண்டு. இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்று ஒரு உன்னதமான ஒரு தூய்மையான லட்சியத்தோடு தங்களால் இயன்ற சமூக பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய பணிகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம் எல்லோருடைய சந்திப்பையும் பிரிவையும் இறையச்சத்தின் அடிப்படையிலே, தக்வாவின் அடிப்படையிலேயே அமைத்து தருவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அழைப்பு பணியின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அல்லாஹ் என்ற இறைவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய இறைவன் அல்ல. இஸ்லாம் என்ற இறை மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல. ரசூல் என்ற இறை தூதர் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரிய இறை தூதர் அல்ல. குர்ஆன் என்ற இறை வேதம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட இறை வேதம் அல்ல. அல்லாஹ் என்ற இறைவன் மொத்த பிரபஞ்சத்தின் இறைவன், மொத்த யூனிவர்ஸினுடைய அண்ட சராசரத்தை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். முஸ்லிம்களையும் நிர்வகிக்கின்றான், முஸ்லிம் அல்லாதவர்களையும் நிர்வகிக்கின்ற, படைத்த, பரிபாலிக்கின்ற, உயிரளிக்கின்ற
எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்ற ரப் என்ற அந்த பரிபாலனம் செய்கின்ற இறைவன் எல்லா மனித குலத்தின் அனைவருக்கும் உரிய இறைவன். இறைவேதம் அல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரிசாலத் என்ற தத்துவ வாழ்க்கை ரஹ்மத்துன் லில் ஆலமீன், அகிலங்கள் அனைவர்களுக்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட தூதர். காஃபத்தன் லின்னாஸ், மொத்த மனித குலத்திற்கும் முழுமையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான். ஆனால் மொத்த பிரபஞ்சத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய இறைவனை, எல்லா மனிதர்களுக்கும் வழங்கப்பட்ட வேதமான அல் குர்ஆனை, எல்லா மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்ட இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரிசாலத் என்ற தூதுத்துவத்தை, எல்லா மனிதர்களுக்கும் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறியான இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இன்று ஒரு 250 கோடி, ஏறத்தாழ ஒரு 650 கோடி மக்கள் தொகையில ஒரு 250 கோடி முஸ்லிம்கள் மாத்திரமே பின்பற்றி அல்லது நம்பி வாழுகின்ற ஒரு போக்கை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்று உலகிலே முஸ்லிம் அல்லாத ஒரு 400 கோடி மக்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்றும் தெரியாது, வேதம் என்பது என்னவென்றும் தெரியாது, ரசூல் என்றால் யார் என்றும் தெரியாது, ஏன் இந்த உலகில் படைக்கப்பட்டோம் என்றும் தெரியாது. அப்படி அறியாத மக்களுக்கு யார் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது? இது இன்றைய தலைப்போடு ஒட்டிய ஒரு சின்ன முன்னோட்டமாக உங்களின் சிந்தனையில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு செய்தியாக நாம் இங்கே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். சரி, தாவா என்ற இந்த இஸ்லாத்தின் அழைப்பு பணியின் அவசியம் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தில் வானம் பூமி இவைகளையெல்லாம் படைக்கும் பொழுது தன்னுடைய ஹலீஃபா என்ற பிரதிநிதியாக மனிதர்களை அல்லாஹ் படைக்கிறான், மனிதனை படைக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்படி படைக்கப்பட்ட முதல் மனிதனையே அல்லாஹ் இந்த உலகத்தின் தூதராகவே, முதல் தூதராகவே அறிமுகப்படுத்துகிறான். ஆக இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு எப்பொழுதும் அறுபடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் நுபுவத் என்ற நபித்துவத்தை மனித குலத்தில் அந்த நுபுவத் என்ற அந்த தொடரிலே அந்த நூலிலே ஒரு இடத்தில் கூட அறுபடாமல் அப்படியே எடுத்து வருகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்தில் இருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் வரை நபித்துவத்தின் அந்த பாரம்பரியமான அந்த தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். 7ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ப்ரொஃபசர் பிலிப் கெட்டி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ் என்ற அரேபிய வரலாறை பற்றிய ஒரு ஆழமான ஒரு பார்வையை கொடுத்த ஒரு ஆங்கில நூலிலே அரேபிய சமூகம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது, அறியாமை சமூகமாக இருந்தது. இதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜாஹிலியா என்று சொல்கின்றான். அறியாத சமூகம். அல்லாஹ்வை அறியாதவன் ஒரு ஜாஹில், இஸ்லாத்தை அறியாதவன் ஒரு ஜாஹில் என்றால் முட்டாள் என்று அர்த்தம். தமிழிலே எளிய நடையில் சொல்ல வேண்டும் என்றால் அறியாதவன் என்பதை விட முட்டாள். ஆக ஒரு ஜாஹிலிய சமூகமாக அரபு சமூகம் இருந்தது மட்டுமல்ல, அரபு அல்லாத இதர சமூகங்களும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் உலகில் ஒருவர் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லாத நேரத்தில் தான் அல்லாஹ் நபியா இருக்கிறான். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்படும் பொழுது கிபி 7ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை. பர்டிகுலரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மக்கமா நகரம் மட்டும் அரபு தீபகற்பத்துல ஜஸீரத்துல் அரப் என்ற இந்த யுஏ எல்லாம் உள்ளடக்கிய பகுதிகளாக இருந்தாலும் மக்கா என்ற அவர்கள் பிறந்த பிரதேசத்தில் நபியாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. ஒருவர் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் ஒரு நபி அனுப்புறான். அப்ப அழைப்பு பணியின் அவசியம் என்று வரும் பொழுது அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கோ அல்லது செயல்படுத்துவதற்கோ ஒருவர் கூட இல்லாத நேரத்தில்
கண்டிப்பாக அதை எடுத்து சொல்ல வேண்டுவதற்கு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அப்ப அந்த நேரத்துல என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, அரபுலகத்தின் மேற்கே ரோமர்களுடைய ஆதிக்கம், கிழக்கே பாரசீகர்களுடைய ஆதிக்கம். இந்த ஆதிக்கத்தின் கீழ் வாழ்ந்த மொத்த உலகமும் எப்படி இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழே, மேலை நாட்டு கொள்கையின் கீழே உலகெல்லாம் பின்னி பிணையப்பட்டிருக்கிறதோ, அதுபோன்று கிபி 7ஆம் நூற்றாண்டிலே ரோமும் பாரசீகத்தின் ஆதிக்கத்தின் கீழே உலக மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்த நேரத்தில், ஜாஹிலிய காலகட்டத்தில் வாழ்ந்த நேரத்தில் மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அப்ப மக்காவுடைய சூழ்நிலை மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, 70% முஷ்ரிக்கீன்கள் இருந்தார், 70% சிலை வணங்கியது. காபத்துல்லாவை மட்டும் 360க்கும் மேற்பட்ட லாத், உஸ்ஸா, மனாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கெல்லாம் சிலையை வைத்தார். காபாவுல் உள்ளே மட்டும் 70% முஷ்ரிக்கீன்கள், 10% கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் மக்காவுல மட்டும், 10% மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள், 10% சுவாபியீன்கள் நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர். ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை. ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் இந்த இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு தூதராக அறிமுகப்படுத்தினார். தாவாவின் முக்கியத்துவத்தை விளங்குவதற்கு முன்னால் தாவா களம் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் விளங்கிக் கொண்டால்தான் இந்த ஹிதாயத் என்ற இந்த நூருல் இஸ்லாம், இஸ்லாத்தின் இந்த ஒளிமயமான இந்த நேர்வழி நம்மை வரை, நம் சிந்தனையை வரை, நம் இதயத்தை வரை இடம் பிடித்ததனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கினால்தான் இதை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் வேகமும் உங்களுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்த்தோம். இரண்டாவது கட்டம், ஹிரா குகையிலே தனிமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். இந்த சம்பவங்கள் எல்லோருக்கும் தெரியும். வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் ஜம்மிலூனி அவரை போர்த்துவீராக என்று சொல்கின்றார்கள். நடுக்கத்தோடும் பதக்கத்தோடும் தன்னுடைய மனைவி கதீஜாவிடத்திலே, கதீஜாவுடைய அவர்கள் ஆறுதல் சொல்லி, தௌராத் என்ற வேதத்தை படித்தறிந்த ஒரு மூத்த வயோதிகரிடத்தை அழைத்து செல்லும் போது, இவர் மூசாவுக்கு எந்த வானவர் மூலமாக இறை செய்தி வந்ததோ அதே வானவர் தான் இந்த முஹம்மதுக்கும் வந்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்ன உடனே அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி என்பதை அப்பொழுதுதான் அறிகிறார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலம் வஹி வரல, இறை செய்தி வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில போய் உட்கார்ந்துட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் வருத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஒரு கால் நான் பயந்து நடுங்கி நான் கீழே இறங்கி வந்ததுனால அல்லாஹ் என் மேல கோவப்பட்டானோ வருத்தப்பட்டானோ அப்படிங்கிற கவலையோடு இருக்கும் பொழுது 6 மாதத்துக்கு பிறகு இறங்கிய அத்தியாயம் தான் சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸ்ஸிர். ஓ போர்வையை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே, யா அய்யுஹல் முஸம்மில் கும் ஃபஅன்திர், எழுந்து நில். கும் அப்படிங்கிற வார்த்தை அரபியில வந்து அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதற்கும் தயார் நிலையில் நீ நிற்க வேண்டும். கும், எல்லா நிலையிலும் உன்னை தயார்படுத்திக் கொள். அறிவு ரீதியாக, மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக, நடவடிக்கையின் ரீதியாக, ஆட்டிடியூட் ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக உன்னை எல்லா விதத்திலும் தயார்படுத்தி எழுந்து நில். அட்டென்ஷன், உறுதியாக நில். கும், எதுக்கு நிற்கணும்? ஃபஅன்திர், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய். வரப்பக ஃபகப்பிர், நீ மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது மட்டும் உன்னுடைய வேலையாக இல்லாம வரப்பக ஃபகப்பிர், உன்னுடைய ரப்பான அல்லாஹ்வை நீ பெருமிதப்படுத்து, அவனை மேன்மைப்படுத்து, அவனை புகழ்ந்து மக்களுக்கு எடுத்துச் சொல். வசியாபக ஃபதஹிர், உன்னுடைய ஆடையை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். உன்னுடைய அந்தரங்கமான தோற்றத்தையும் வெளிப்புறமான தோற்றத்தையும் நீ தூய்மையாக்கிக் கொள். எப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? 40 ஆண்டு காலம் அஸ்ஸித்தீக், அஸ்ஸாதிக், அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மக்களிடத்தில் அங்கீகாரத்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரிசாலத் என்ற அந்த தூதுத்துவத்தின் அழைப்பு பணியின் பொறுப்பை, நபியினுடைய நுபுவத்தினுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது எல்லா விதத்திலும் தயார்படுத்தலாம். முதல்ல நீ ஒழுங்காக்கி நிற்கும், ஒழுங்கா இருக்கும். நீ எல்லா விதத்திலும் தயார் நிலையில் இருக்கும்.
பாந்திர் மக்களை அச்சமுத்தி எச்சரிக்கை செய்யும். 3 வரப்பக்க பக்கப்பேர். இந்த களப்பணிகள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் வரும். வளைகுடா நாடுகள்ல உழைக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளுக்கு மத்தியில, சகோதரர்களுக்கு மத்தியில நான் என்னுடைய நேரத்தை கொடுத்து கொஞ்சமாவது நான் இந்த சமூக பணிகளை செய்யறேன் அப்படின்னு சில நேரங்கள்ல இந்த சிறிய பணிகளை கூட நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆறுதல் கொள்கின்ற நிலைகள் நமக்கு சில நேரங்கள் வரும். அதுவே பெருமையாக சில மாறும். ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கின வசனத்துல வரப்பக்க பக்கப்பேர், நீ இந்த சமூக பணிகளிலே அழைப்பு பணியிலே ஈடுபடும் பொழுது உன்னை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? வரப்பக்க பக்கப்பேர், உன்னுடைய இறைவனை நீ மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நீ ஒன்றும் சாதிக்க போறதில்லை, அல்லாஹ் தான் அந்த சாதனை ஏற்படுத்த போகின்றான். மனமாற்றத்தையும் உளமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்கிறது. இந்த செய்தியை நீ எத்தி வை. இதுல எந்த காலத்திலும் நான் இவ்வளவு பேருக்கு இந்த மார்க்க பணியை செஞ்சேன், இவ்வளவு நேரம் நான் நேரம் கொடுக்கிறேன் அப்படின்னு தன்னளவில் கூட ஒரு சிந்தனை போக்கு ஒரு நபிக்கு நிச்சயம் வராது. இருந்தாலும் அந்த நபியை பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். அதற்கடுத்து உன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள் அப்படின்னா, இந்த சியாப் அப்படிங்கிற இந்த இடத்துல உன்னுடைய அந்தரங்கத்தையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய புறத்தையும் அகத்தையும் புறத்தையும் நீ தூய்மையாக வைத்துக்கொள். அப்பதான் இந்த பணிகள் நீ என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு நேர்வழி காட்ட முடியும். பாவமான, அசுத்தமான, அசிங்கமான விஷயங்களை விட்டு முற்றிலுமாக தவிர்த்துக்கொள். இது ஒரு நபிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அழைப்பு பணியை முன்னெடுத்து செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் எடுத்து சொன்ன வசனங்கள். இப்போ தமிழ் தாவா குழுவை சார்ந்த சகோதரர்களுக்கு இந்த வசனங்கள் இப்பொழுது முக்கியமாக என்ன சொல்ல போனால், இந்த அல்மனார் தாவா சென்டரில் தமிழ் தாவா குழு ஆரம்பித்து எனக்கு முன்னால் இதை ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு 6 மாத காலம் என்று சொன்னார்கள். ஏதேசம் சூரத்துல் முஸம்மிலும் முத்தஸிரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே நுபுவத் என்ற அந்த நபித்துவத்தின் ஆரம்பத்துக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு இறங்கிய சூறாக்கள் தான் சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர். 76, 77 அத்தியாயங்கள். சரி, இந்த சூறாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மீது சுமத்தப்பட்ட பாரதூரமான இந்த பொறுப்பை சுமந்து கொண்டு ரகசியமாக தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர், தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அலி ரலியல்லாஹு இப்படி நெருங்கிய வட்டத்திற்கு இஸ்லாத்தை சொல்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 7 நபர்கள். இந்த 7 நபர்களும் தங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் இந்த தாவாவை செய்கின்றார்கள். அப்படி இந்த 7 நபர்கள் செய்த தாவா ரகசியமாக 3 ஆண்டு காலம் நடக்கின்றது. அந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹிரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனி நபராக புறப்பட்டார்கள். முதல் பிரச்சாரத்திலே 7 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 7 நபர்களும் தங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது 40ஆக மாறுகிறது. 3 ஆண்டு காலம் ரகசிய பிரச்சாரம். இந்த 3 ஆண்டு கால ரகசிய பிரச்சாரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சத்திய சஹாபாக்களும் ரகசியமாக இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து அர்கம் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, தாருல் அர்கம் என்று வரலாற்றிலே இடம்பெற்ற அந்த அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் போது அர்கம் ரலியல்லாஹு வயது எத்தனை தெரியுமா? 11 வயசு. 11 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் பிரச்சாரத்திற்கு தன்னுடைய வீட்டை மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், மிக அட்ராசிட்டிஸ் நடந்த, அதிகமான நெருக்கடிகள் நடந்த காலகட்டத்தில் ஒரு 11 வயதை சார்ந்த இளைஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டை அங்கே இஸ்லாத்தின் பயிற்சிக்களமாக மாற்றுவதற்கு இடம் தந்தார். சரி, அர்கம் பின் அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிலே ரகசியமாக பிரச்சாரம் செய்த அந்த 3 ஆண்டு காலகட்டங்களிலே 40க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார். இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு வசனத்தை இறக்கலாம். நபியே, உமக்கு நாம் எதை கட்டளையிட்டோமோ அதை தூக்கி உடைச்சு போடும், அதாவது பகிரங்கமா எடுத்து சொல். சொன்னா ஒரு கண்ணாடி புடலை தூக்கி கீழே போட்டா எப்படி செதறா எல்லாருடைய அட்டென்ஷன் எப்படி இந்த பக்கம் திரும்புமோ அது மாதிரி தூக்கி போடு அப்படின்னு சுசாசத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அதாவது இந்த பிரச்சாரத்தை, ரகசிய பிரச்சாரத்தை எப்படி செய்யணுங்கிறான் அல்லாஹ் பகிரங்கமா எடுத்து சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தின் இந்த கட்டளை வந்த பிறகு மக்காவின் ஒவ்வொரு வீதிக்கும் சென்று, ஒவ்வொரு தெருவாக சென்று
ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மனிதர்களே மக்களே இந்த மார்க்கத்தை நீங்கள் லா இலாஹா என்று சொல்லிக்கொண்டு சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சு, எதிர்ப்புகள் பலமானது, தாக்குதல் நெருக்கடிகள் அதிகரித்தது. அந்த சரித்திரங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 13 ஆண்டு காலகட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஒரு தீவிர பிரச்சாரம் செய்தார்கள். அந்த தீவிர பிரச்சாரத்தில் 13 வருஷத்துல எத்தனை பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா 400 நபர்கள் கூட இஸ்லாத்துக்கு வரல. 400க்கும் குறைவானவர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா களத்தில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் எதுன்னா அந்த நெருக்கடி காலகட்டம் என்று வரலாற்றில் சொல்லுவாங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பதிவு செய்கின்ற இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுஸ்ன், சோக காலகட்டம் என்று சொல்வார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களுடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்காக எதிரிகள் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சியில ஒண்ணு என்னன்னா 3 வருஷம் சிறை வாழ்க்கையில தந்தார். சமூக பயக்கார் அபூ தாலிபினுடைய பள்ளத்தாக்கு, அவங்களுடைய மலையடிவார அந்த பள்ளத்தாக்கிலே 3 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறை வைத்தார்கள். உணவு கொண்டு போன உணவு காலி ஆயிடுச்சு, கொண்டு போன தண்ணீர் காலி ஆயிடுச்சு, இலைகளையும் மரப்பட்டைகளையும் தோள்களையும் சாப்பிட்டார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்ஸீர்ல அல் பிதாயா வ நிஹாயா என்ற வரலாற்று நூல்ல பதிவு செய்றாங்க, அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலிருந்து பெண்களின் குழந்தைகளின் மரண ஓலங்கள் கேட்டன அப்படின்னு பதிவு செய்றாங்க. பசியின் காரணமாக அந்த பாலைவன பள்ளத்தாக்கில் கொண்டு போன உணவுகள் எல்லாம் காலியானதின் காரணமாக மரண ஓலங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்போதான் வயசுக்கு வந்திருக்காங்க. பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணுக்கு அந்த பருவ வயதை அடைந்த காலகட்டத்தில் ஊட்டச்சத்து கொண்ட உணவுகள் கொடுக்க வேண்டும், அதற்கு வழி இல்லை. அதனாலதான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு குறுகிய காலகட்டத்திலேயே மரணமானதற்கு காரணம் பருவ வயதை அடைந்த காலகட்டத்தில் ஊட்டச்சத்து கொண்ட உணவுகள் வழங்கப்படாத சிறை வாழ்க்கையை சந்தித்தது. இது ஒன்லி தாவாவுக்காக அவர்கள் சந்தித்த, அந்த குடும்பமே சந்தித்த ஒரு சோகமானது. இப்போ இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கடியான நேரங்களிலும் கூட தன்னுடைய தாவா என்ற அந்த மிஷன் ஆஃப் ப்ராஃபட், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஷன், அந்த லட்சியம், அந்த இலக்கு, அந்த மோட்டோ, அந்த எய்ம், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. அந்த நேரங்களில் ஹஜ் நேரங்களில் மக்கா மதீனாவில் இருந்து வந்த மக்களுக்கும் இதர மக்களுக்கெல்லாம் ரகசியமாக இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பின்னால் மதீனாவிலே அன்சாரிகள் என்று போற்றப்படக்கூடியவர்களாக வரலாற்றில் மாறினாங்க. ஒரு நீண்ட ஒரு சரித்திரம். சரி, 13 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொன்னதின் காரணமாக அடி வாங்கினார்கள், தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சிறார்கள் மூலமாக தாயிப் நகர மக்கள் கல்லால் அடித்து விரட்டினார்கள். சிறு சிறு கற்களை கொண்டு அடித்த நேரத்தில் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரண்டை காலுக்கு கீழே நோக்கி அடைந்தார்கள். அந்த கரண்டை காலிலே அந்த சின்ன சின்ன கூழாங்கற்களை கொண்டு, கூர்மையான கற்களை கொண்டு அறுத்ததனால் அந்த காலின் பாதம் முழுவதும் ரத்தத்தில் நனைந்தன என்று வரலாறு பதிவு செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்றவர்களாக அந்த மலையிலிருந்து கிட்டத்தட்ட தரைமட்டத்திலிருந்து 64 அல்லது 68 மைல் உயரத்தில் இருக்கின்ற தாயிப் நகர அந்த மலை, அதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடிப்பட்டு வருகின்றார். ஆனா அந்த நேரத்துல மலக்குகள் வந்து கேட்கிறாங்க, இவர்களை அழித்து விடலாம் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனால் பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றம், ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. என்னன்னா, பாதி பேர் முர்த்ததாகி போயிட்டான், இஸ்லாத்தை போய் ஓடி போயிட்டாங்க சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் அந்த இஸ்லாத்தை விட்டு போன மக்களுக்கு எதிராக ஜிஹாதை பிரகடனப்படுத்தினார்கள். அப்படி இஸ்லாத்தை விட்டு போய் முர்த்ததாயின மக்கள்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் நிறைய பேர்கள் போனார்கள். ஆனால் தாயிப் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட இஸ்லாத்தை விட்டு போகவில்லை. இது ஒரு கஷ்டம். சரி, இப்படி 13 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல தனிநபர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரு தெருவா, வீடு வீடா, ஏரியா இப்படி தன்னுடைய டார்கெட்டை விரிவாக்கம் செய்து இந்த அழைப்பு பணியை கொண்டு போய் மக்கா முழுவதும் சொல்லியாச்சு. ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கிட்டான், நிராகரிக்கிறவன் நிராகரிச்சுட்டான். இனி என்ன வேலை? அடுத்த ஸ்பாட் தாயிப், மக்காவுக்கு அடுத்த நகரம்.
ட்வின் சிட்டி என்றே சொல்வார்கள். மக்காவையும் தாயிஃபையும் இரட்டை நகரம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு அப்படிதான் சொல்றான். அப்போ மக்கா முழுவதும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி செலக்டிவான ஆட்கள் இஸ்லாத்தை எதிர்த்தாங்க, பாக்கி எல்லாம் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன, தன்னுடைய இலக்கு நோக்கி இந்த உலகம் முழுவதும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கிற அந்த பாரதூரமான அந்த பொறுப்பு அழைப்பு பணியினுடைய அந்த கடமை உணர்வு தாயிஃபுக்கு செல்ல வச்சுச்சு. தாயிஃபுல கல்லடிப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே 3 வருடம் அந்த சமூக பகிஷ்காரம். அந்த சமூக பகிஷ்காரத்தின் போது மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவில் ஒரு பிரகாசமான இஸ்லாத்தினுடைய ஆறுதல் சூழல் ஏற்பட்டனால மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி செஞ்சு போறாங்க. அப்ப மக்காவின் 13 ஆண்டு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் சொன்ன? ஏறத்தாழ 400க்கும் குறைவாக. மதீனாவுக்கு போன பிறகு யூத சமுதாயத்தோடு ஒப்பந்தங்கள் போட்டார்கள். பத்ரு, உஹது, கந்தக் போன்ற யுத்தகலங்களை சந்திக்க நேர்ந்தது. அது நீண்ட வரலாறு. பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த இறுதி ஹஜ்ஜினுடைய பேருரையில் ஏறத்தாழ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் 1,16,000, அதற்கு மேலும் 1,24,000 வரை ஹதீசுகள்ல பல எண்ணிக்கைகளாக வருகிறது சஹாபாக்கள் இருந்தார். ஹிரா குகையிலிருந்து ஆரம்பிக்கும் போது தனிநபராக ஆரம்பித்த அந்த பிரச்சாரம் மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் 1,16,000க்கு மேல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது மட்டும் 10 லட்சம் சதுர மீட்டருக்கு இஸ்லாம் பரவியது. 10 லட்சம் சதுர மீட்டருக்கு இஸ்லாம் பரவியது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு ஃபதே மக்காவுக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தார். அல்லாஹ் சூரத்து நஸ்ர் என்ற இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும் பொழுது நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹுனைன் யுத்தத்திற்கு பிறகு பெரும் கூட்டங்கள் இஸ்லாத்திற்கு வந்தன. 10,000 பேர்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு சென்ற அந்த ஹுனைன் யுத்தத்துக்கு பிறகு பெரும் கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது இப்படி ஒரு மாற்றம். சரி, ஒரு நபரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிபி 7ஆம் நூற்றாண்டின் இஸ்லாத்தின் தூதுத்துவ பிரச்சாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடத்திலே எங்க போய் முடியுது? 10 லட்சம் சதுர மீட்டர், 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட உரையாற்றுகிறார்கள். இந்த உரையிலிருந்து தான் அழைப்பு பணியினுடைய அவசியம் தோன்றுகிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாக, புகாரியினுடைய நீண்ட ஹதீஸ், அலா ஹல் பல்லக்து ரிசாலதி, அருமை தோழர்களே சஹாக்களே, நான் என்னுடைய தூதுத்துவ பொறுப்பை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, எடுத்து சொல்லி விட்டேனா, தப்லீக் செய்து விட்டேனா, உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்கின்றார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் திரண்டு இருந்த அந்த அரஃபா மைதானத்திலே பலா கது சத்தக்த வ அத்தைத யா ரசூலல்லாஹ், முழுமையாகவே எத்தி வைத்து விட்டீர்கள், முழுமையாகவே நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் உங்களுடைய தூதுத்துவத்தை அப்படின்னு எல்லா சஹாபிகளும் ஒருமித்தவர்களாக பதில் சொல்லி சாட்சி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் இவர்கள் சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், நான் என்னுடைய தூதுத்துவத்தை எத்தி வச்சிட்டேன், நீங்க எல்லாரும் ஒப்புதல் கொடுத்தீங்க, இனி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். இங்கிருந்துதான் நுபுவத் என்ற நபித்துவத்தினுடைய வாசல் அடைப்பட்டு அந்த நபிமார்கள் செய்த அழைப்பு பணியை அந்த இறுதி நபியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உம்மத்தாகிய நம்மவர்கள் மீது அல்லாஹ் அந்த பொறுப்பை சுமத்துகின்றான். புரியுதா இல்லையா? சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, சஹாபாக்கள் இப்னு கஸீரும் பதிவு செய்யறாங்க, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க, அரஃபா மைதானத்தில் சஹாபாக்களுடைய வாகனங்கள், குதிரைகளும் ஒட்டகங்களும் எந்தெந்த திசையிலே இருந்ததோ, எந்தெந்த திசையிலே நின்றதோ, இந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது சுமத்தி விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக
அந்த வாகனங்கள் எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையை நோக்கி அப்படியே பயணம் செய்தார். திரும்பி வரலையா நிறைய சாமி? அப்படியே பயணம் செய்து இந்த மார்க்கத்தை உலகெங்கிலும் பிரச்சாரம் செய்வதற்கு பிரிந்து சென்றார்கள் அப்படின்னு வரலாறு பதிவு செய்கிறது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்களில் அதிகமானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மன்னரை எது? மஸ்ஜிது நபவிக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய பக்கையுல் கர்கத். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்றிருப்பவர்கள் பார்த்திருப்பீர்கள். பக்கையுல் கர்கத் என்ற ஒரு நீண்ட பெரிய கபரஸ்தான். அந்த கபரஸ்தானிலே ஏறத்தாழ அதிகபட்சமாக 5000 10,000 சஹாபாக்களுடைய மன்னரைகள் தான் இருக்கிறது. கேள்வி என்னன்னா, 1,16,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படியானால் 10,000க்கும் குறைவான உள்ள சஹாபாக்களுடைய மன்னரைகள் தான் பக்கையுல் கர்கத்திலே இருக்கிறது. இதர சஹாபாக்கள் எங்கே வாழ்ந்தார்கள், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற தகவல்கள் எங்குமே கிடைக்கல. இதை எதற்காக சொல்கின்றார் என்று சொன்னால், உலகின் பல பகுதிகளுக்கு சென்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய சென்றார்கள். அதுல ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு அழைப்பு பணியை எப்படி செய்யணுங்கிறத நம்ம அடுத்த கட்டத்தில் அப்படியே வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது இதை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்கின்றார் என்று சொன்னால், ஹிரா குகையிலிருந்து ஆரம்பித்த அந்த தனிநபருடைய பிரச்சாரம் ரோமின் வாசலை தட்டிவிட்டு சென்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தோன்னு என்ன செஞ்சாங்க? தாவா என்ற அழைப்பு பணியை அரபு தீபகற்பத்துக்கு வெளியிலே பிரச்சாரம் செய்ய முற்பட்டாங்க. அரபு நாடுகள் முழுவதும் இந்த செய்தி போயிடுச்சு. ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, நிராகரித்தவர்கள் நிராகரிக்கிறார்கள். எப்படி மக்காவில் நடந்துச்சு அதே மாதிரி இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எகிப்தின் மன்னர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார். ரோம நாட்டு மன்னனுக்கு கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தின் பிரச்சாரம், பாரசீக நாட்டு மன்னனுக்கு கடிதத்தின் மூலமாக பிரச்சாரம், ஆப்பிரிக்க நாட்டு மன்னனுக்கு கடிதத்தின் மூலமாக பிரச்சாரம். தோளிலே எழுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி அனுப்பிய அந்த கடிதங்கள் பிரதிகள் இன்றும் மஸ்ஜிது நபவியினுடைய மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்றும் இருக்கிறது ரசூலுல்லாஹி அந்த முத்திரை பதித்த அந்த கடிதங்கள். அஸ்லிம் தஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள். இல்லை என்றால் இஸ்லாத்தின் மேன்மையை ஏற்றுக்கொண்டு ஜிஸியா என்ற அந்த வரியை செலுத்துங்கள். இந்த ரெண்டுக்கும் ஒத்து வரவில்லை என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே வால் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா ஒரு அஃபென்சிவ் தாவான்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டிஃபென்சிவ் தாவா மாதிரி. இதை இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கா வரையும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சர்வதேச தளத்தில் இஸ்லாத்தை கொண்டு செல்றதுக்கு ரொம்ப ஒரு குழுவை அனுப்பி நேரடியாக மன்னர்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கோ, உனக்கு பாதுகாப்பு, நீனே இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்யலாம், இல்லைன்னா இஸ்லாத்தின் மேன்மையை ஒத்துக்கோ, ஜிஸியாவை கட்டு. இந்த ரெண்டுக்கும் ஒத்து வரலன்னா உன் குடிமக்களை நீரத்தின் பால் செலுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய ஜிஹாத் என்ற கடுமையான அந்த ஸ்ட்ரகிளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தில் பதிவு செய்யறாங்க. சரி, இப்போ உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் எங்கே போயிடுச்சு? அன்றைய வல்லரசாக இருந்த ரோமின் வாசல் வரை இந்த தாவா சென்றது. எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? அப்போ ஹிராவின் குகையில் இருந்து ஆரம்பித்த பிரச்சார பயணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தின் முற்றுப்புள்ளி எங்கே போய் செல்லுது? ரோமின் வாசல் வரை சென்றுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து தொடர்ந்தது யாரு? கலீஃபாக்கள், சஹாபாக்கள். புரியல இல்லையா? சரி, இப்ப அங்கிருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, மதீனாவுல 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு 9ஆம் ஆண்டிலேயே அட்லாண்டியா என்ற அட்லாண்டிக் கடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இஸ்லாத்தை எடுத்துச் செல்கின்ற ஒரு குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சிரியாவை நோக்கி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு படை அனுப்பி ரோமர்களை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இஸ்லாத்தின் கீழே கொண்டு வருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த படையை அனுப்பிட்டாங்க. நோய்வாய்ப்பட்டதால் அந்த படை திரும்பி வந்துருச்சு.
ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்துக்கு பிறகு மீண்டும் அந்த படை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க மீண்டும் சென்றது. அப்போ சிரியாவுக்கு இஸ்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் போகுது. ஈராக்குக்கு இஸ்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் போகுது. ரோம பேரரசை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் முழுமையான ஒரு படை தளபதியோடு அனுப்பியது காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையின் கீழ் அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம் எக்ஸ்பான்ஷன். எப்படி இந்த அழைப்பு பணி, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஹிதாயத் என்ற இந்த நேர்வழி நம்முடைய இதய முறை எப்படி வந்து அடைந்தது, நம்முடைய சிந்தனை வரை நமக்கு எப்படி கிடைத்தது, நம்முடைய மூளையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கல்வை இந்த இஸ்லாம் எப்படி ஆக்கிரமித்திருக்கிறது, இது வந்த பாதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அழைப்புனுடைய அவசியத்தை நம்ம விளங்க முடியும். சரி, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஈராக் பகுதியினுடைய பாரசீக ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறையிலே சிக்கி தவித்த மக்களை மீட்டெடுக்கின்ற முத்தன்னா ரலியல்லாஹுடைய தலைமையின் கீழே இஸ்லாத்தின் பிரச்சாரம் தொடர்ந்தது. பைத்துல் முகத்தஸ் என்ற ரோமின் அதிகாரத்தின் கீழ் இருந்த பாலஸ்தீனத்தினுடைய பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். எகிப்தின் எல்லைகளை முழுமையாக கைப்பற்றினார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம் 10 வருஷம் நடந்துச்சு. 10 வருஷத்துல 22,51,030 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு இஸ்லாம் பரவுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் எத்தனை சதுர மீட்டர் சொன்ன? 10 லட்சம் சதுர மீட்டர். உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ரெட்டிப்பாவது, அப்படியே ட்ரிபிள். அந்த 10 லட்சம் அல்லாது 21,51,030 சதுர மைல் தூரத்திற்கு இஸ்லாம் பரவுது. குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் பைசாந்திய பேரரசு என்று சொல்லப்படுகின்ற the first power of earth, பூமியின் முதலில் ஆதிக்கம் பெற்ற பாரம்பரியம் என்று தங்களை இருமாப்போடு கருதி கொண்டிருந்த இந்த பைசாந்திய பேரரசை உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். ஏசியா கண்டத்தினுடைய the greatest royal city in Asia, ஆசியா கண்டத்தின் மிகவும் உயர்ந்த மகோண்டமான நகரம் என்று சொல்லப்படுகின்ற அலெக்சாண்ட்ரியாவை இஸ்லாத்தின் கீழே கொண்டு வந்தார்கள். தென்னாப்பிரிக்காவிலே இஸ்லாம் தொட்டு நாளொன்றுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் 3 கண்டங்களுக்கு இஸ்லாம் பரவிச்சு. 3 கண்டங்களுக்கு பரவுச்சு. அப்படி பரவி 1 மணி நேரத்திற்கு 616 கிலோமீட்டர் வேகத்தில் இஸ்லாம் பரவுது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம். இப்படி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு பிறகு கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்திலே ஹிஜ்ரி 29ஆம் வருடத்திலே சைனாவுக்கு சாத் இப்னு அபி வக்காஸின் தலைமையிலே ஒரு தாவா குழு சென்று சைனா முழுவதும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார். இப்படி நீங்க கடந்து வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்திலே முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து பிளவுகள் இங்க நன்றாக விளங்கணும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம் வரையும் 3 கண்டங்கள் போய் 4 கண்ட ஆசியா கண்டத்துக்கும் இஸ்லாம் வந்து சைனாவுக்கு இஸ்லாம் பரவி போய்க்கூடிய நேரத்துல அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்திலே என்ன நடக்குது? சமூகத்திற்கு உள்ளே பிளவுகள் ஏற்படுது. தாவா என்ற அழைப்பு பணி எப்பொழுது வீரியம் குறையும் என்றால், எப்பொழுது அது முடங்கப்படும் என்று சொன்னால், எப்பொழுது முஸ்லிம் சமூகம் தங்களுக்கு மத்தியிலே பிளவுபடுமோ, தங்களுக்கு மத்தியிலே சிக்கல் உண்டு சிதறுமோ, அப்பொழுதெல்லாம் தாவாவின் வேகம் குறைந்துவிடும் என்பதை நான்கு கலீஃபாக்களுடைய வரலாற்றிலே உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம் வரை உலகத்தின் 4 கண்டங்களுக்கு போய்கொண்டிருந்த இந்த மார்க்கம் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏற்பட்ட யூதர்களுடைய கீழறுப்பு வேலைகளில் சிக்கி தவித்ததனால் ஏற்பட்ட கொலைபாதக சம்பவங்கள் நடந்ததின் காரணமாக ஷியாக்கள் என்று இன்றும் முஸ்லிம் உலகத்திற்கு மிகப்பெரிய தலையீடியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிளவு சிந்தனை கொண்ட அந்த மக்கள், அகீதாவிலும் முரண்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், அன்று ஏற்பட்ட அந்த குழப்பத்தின் தாக்கத்தினால் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் சுத்தமா இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கவே இல்லை. ஏன்னா தன் சமூகத்தை பற்றிய ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை தங்களுக்கு மத்தியிலே சிதறுண்டு கிடக்கும் பொழுது எப்படி இந்த தாவாவை முன்னெடுத்து செல்வது? இதை ஸ்திரப்படுத்தாமல் இஸ்லாத்தின் கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம் உம்மத் தங்களை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினால் அதுவே முக்கியமான ஒரு தாவாவின் அடித்தளமாக மாறும். அது அங்கே தடைபடுகிறது. அதனால் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன செய்ய முடியல? தாவா என்ற அந்த வேகத்தின் வாகனம் சற்று ஸ்டக்காய் நின்றுச்சு அந்த இடத்துல. அதற்கடுத்து முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்திலே சிரியாவின் பகுதிக்கும் மத்திய தரைக்கடை பகுதிக்கும் இப்படி பல பகுதிகளுக்கும் இஸ்லாம் சென்றடைந்து உலகம் முழுவதும் இஸ்லாம் சென்றடைந்து விட்டது. இது ஒரு குறுகிய இஸ்லாம் கடந்து வந்த பாதை. இஸ்லாம் எப்படி அதை மிகப்பெரிய உலகின் எல்லா கண்டங்களையும்
உள்ளடக்கிய மக்களை எப்படி இஸ்லாம் சென்றடைந்தது என்பதனுடைய ஒரு வரலாற்று பின்னணி இப்பொழுது நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்திற்கும் இஸ்லாம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால் 2 வரலாற்று ஆவணங்களை நாம் பார்க்க முடியாது. ஒன்று, அரேபியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஏற்கனவே கடலோர பகுதியில் வாழ்ந்த இந்தியர்களுக்கும் அரேபியர்களுக்கும் மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பே, நபியாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே அரேபியர்களுக்கும் இந்தியாவுடைய கடலோர பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடலோர மக்களுக்கும் மத்தியிலே வியாபார தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருந்தது, வர்த்தக தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அரேபிய வியாபாரிகளாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு முஸ்லிம் வியாபாரிகளாக வந்தார்கள். அந்த வியாபாரத்தின் அணுகுமுறைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய இஸ்லாமிய ஒழுங்குகள் இவைகளால் கவரப்பட்டு கடலோர மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மரக்காயர் என்று முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு பிளவுகளை அடையாளப்படுத்துகின்றார்கள் அல்லவா? தென்னிந்திய பகுதிகளிலே மரக்களத்தில் பயணம் செய்து வந்தவர்கள் கடலோர பகுதிகளிலே வியாபார நோக்கத்தோடு வந்த அரேபியருடைய, அது கேரள பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தினுடைய இதர கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகள் எல்லாம் அரேபியர்களுடைய கலாச்சாரத்தை ஒட்டிய சில நடவடிக்கைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது ஒரு கட்டம். அடிக்கடி கலைஞர் ஒரு வரலாற்று ஆவணத்தை சொல்வார், சங்ககால இலக்கியம், சங்ககால இலக்கியம் என்று. அது தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரிய வரலாற்று பின்னணியிலே மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்படக்கூடியது சங்ககால இலக்கியம். அந்த சங்ககால இலக்கியத்திலேயே கேரளாவினுடைய சேரமான் பெருமான் என்று சொல்கின்ற ஒரு முடிசூடா மன்னன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை அறிந்து கொண்டு கேள்விப்பட்டு அவர் அரபுலகத்திற்கே தன்னுடைய வாகனத்தால் சொந்தமாகவே பயணம் செய்து சென்று அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். மக்காவுடைய காலகட்டத்திலேயே சந்தித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடி விட்டு அப்துல்லாஹ் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அரபு நாட்டின் கலாச்சாரத்தை கொண்ட அந்த ஆடை அணிந்து கொண்டு மக்காவிலிருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு நகரத்தில் அவர்கள் பாதையிலேயே இறந்து விட்டார் என்ற ஒரு சரித்திர தகவல்களும் சங்ககால இலக்கியத்திலே பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் வரலாற்றை பதிவு செய்யக்கூடியவர்கள் இதையும் பதிவு செய்கிறார்கள். அதற்கடுத்து முகமது பின் காசிமுடைய படையெடுப்பு என்று சொல்கின்றார்கள். அது படையெடுப்பு அல்ல, ஒரு 17 வயதை சார்ந்த ஒரு இளைஞர் அப்பொழுது இருந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த அந்த ஆட்சியாளரின் கீழே இருக்கும் பொழுது உஸ்மானிய ஆட்சியாளர்களுக்கு சிந்து பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இந்திய குடிமக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இவர்களுடைய ஆட்சியின் மேன்மையை கேள்விப்பட்டு உங்களின் நீதிமிக்க ஆட்சி எங்களுக்கு வேண்டும், எனவே ஒரு குழுவை அனுப்புங்கள் என்று சிந்து பகுதி மக்களே ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அந்த கடிதத்திற்காக ஹலீஃபா முகமது பின் காசிம் அவருடைய தலைமையின் கீழ் என்ன செய்யறாங்க? ஒரு குழு அனுப்புறாங்க. 17 வயதை சார்ந்த இளைஞரின் தலைமையின் கீழே முகமது பின் காசிம் அவர்கள் பெரும் படையோடு சிந்து பகுதிக்கு வருகின்றார்கள். அது ஆக்கிரமிப்பு செய்வதற்காக, யுத்தம் நடத்துவதற்காக வரவில்லை. அங்கே அந்த மக்களுடைய மனநிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு தெளிவான கொள்கை பார்வை அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆட்சியாளர்கள் எதிர்த்தார்கள், அவர்களோடு யுத்தம் செய்ய நேர்ந்தது. ஆனால் ஒரு 1.5 மாதத்திலிருந்து ஒரு 4 மாத காலகட்டம் வரை அந்த சிந்து பகுதியிலே முகமது பின் காசிம் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் 4 மாதத்துக்கு பிறகு கலீஃபாவுடைய உத்தரவுக்கு அவர்கள் மீண்டும் தன் பகுதிக்கு செல்லும் பொழுது அந்த சிந்து மாகாண பகுதியினுடைய எல்லா மக்களும் கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் செல்ல வேண்டாம் என்று பிரியா விடை கொடுத்தார். இது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்படி வட இந்திய பகுதிகளுக்கும் தென்னிந்திய பகுதிகளுக்கும் இஸ்லாம் எப்படி வந்த என்பதை ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நமது காலப்பகுதிகளுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவையும் தமிழகத்தையும் மையமாக கொண்டு நாம் இந்த அழைப்பு பணியின் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வளைகுடா நாடுகளுடைய சூழல் வேறு, அந்த சூழலில் எப்படி நாம் தாவா செய்ய வேண்டும் என்பதை ஒரு பிராக்டிக்கல் ஒர்க் பிளான நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஊர்களை எப்படி நாம் தாவா செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் நாம் இங்கேயே நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நம்முடைய இருப்பிடத்தை நோக்கி நாம் மீண்டும் ஒரு காலச்சக்கரம் சுழலும் பொழுது சுழன்று செல்லத்தான் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லது இங்கேயே அல்லாஹ் வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளும் சித்தாந்தங்களும் மடிந்திருக்கக்கூடிய நாடுகளில் மிகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. மற்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் கேபிட்டலிசம் அல்லது கம்யூனிசம் அல்லது சோசியலிசம் அல்லது செக்குலரிசம் அல்லது கிறிஸ்டியானிட்டி,
இந்த 5 கொள்கைகளோடு சார்ந்த மக்கள் தான் இந்தியா அல்லாத இதர பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்களுடைய சூழல். கேபிட்டலிசம் என்ற முதலாளித்துவ கொள்கை, கம்யூனிசம் என்ற பொருளியல் தத்துவத்தை கொண்ட கொள்கை, செகுலரிசம் என்ற மதச்சார்பற்ற கொள்கை, சோசியலிசம் என்ற சமூகம் சார்ந்த கொள்கை, அல்லது கிறிஸ்டியானிட்டி என்று சொல்கின்ற கொள்கை, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புது புது குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் கொள்கை, உலகமயமாக்கல் கொள்கை, இதனால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருப்பார். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை இந்த கொள்கைகளுக்கெல்லாம் விட பாரம்பரியமான ஷிர்கை அடிப்படையாக கொண்ட கொள்கை சார்ந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம். அது இந்து மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்தவர்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஷிர்கின் அடிப்படையிலே கட்டியெழுப்பப்பட்ட மத சித்தாந்தத்தின் குழுக்கள் இந்தியாவிலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு பன்முக சமூகத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மா எப்படி தன்னுடைய அழைப்பு பணியை முன்னெடுத்து செல்வது, ஏன் செய்ய வேண்டும்? முஸ்லிம் சமூகத்தில் இன்றைக்கு பலவாறு கண்ணோட்டங்கள் வருகிறது. நம்ம சிறுபான்மையர்கள், நம்ம மைனாரிட்டிஸ், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை பார்த்து தொலை விட்டுருக்கான், பள்ளிவாசல் இருக்கு, நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு நம்ம போவோம். ஏன் இஸ்லாத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும்? அதனாலே தானே பிரச்சனை என்றெல்லாம் பிரச்சனைகள் ஆழமாக முஸ்லிம் சமூகத்தை நோக்கி வரும்பொழுதெல்லாம் சில அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய பலரோ அல்லது இஸ்லாத்தின் முழுமையான பின்னடைந்த அறிவு பாரம்பரியத்தை பெறாதவர்கள் இப்படிப்பட்ட காரணங்களை சொல்கின்றார்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலே, அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனம் வருகிறது. அதை நான் முதலில் ஓதி காட்டினேன். வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ் வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இது போன்றே உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கினோம். ஒரு வசனம் வருது. வெல் பேலன்ஸ் கம்யூனிட்டி, வெல் பேலன்ஸ் உம்மத்தன் வஸதன், ஒரு யாரிடத்திலும் முரண்படாது, அதே நேரத்தில் சமூகத்தில் குழப்பம் விளைவிக்காது, மனித குலத்திலே வெறுப்பை சம்பாதிக்காது, மனித குலத்தின் உள்ளத்தை ஈர்க்கின்ற ஒரு சமூகமாக உங்களை, ஒரு வெல் பேலன்ஸ் சமூகமாக உங்களை நாம் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உம்மத்தம் வசத்தன். இந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே இது போன்றே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் தான். இது போன்றேனா எது போன்றே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். யார மனசுல வச்சுட்டு மீண்டும் உங்களை இப்படி ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கியது? இது போன்றேன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு உம்மத்து பாரிய பெரும் பாரதூரமான பெரும் பொறுப்பை சுமந்த ஒரு சமூகம் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த சமூகத்தை வைத்து அல்லாஹ் இங்க சொல்றான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் இதர குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு விளக்கம் தருகின்ற எல்லா முஃபஸ்ஸிர்களும், இமாம் தபரியாக இருக்கட்டும், இமாம் இப்னு கஸீராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் அந்த வகதாலிக இது போன்றே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா, அதற்கு முன்னால் யூத சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான். கிப்லா என்ற பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16.5 மாதம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து 16.5 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி கொண்டிருந்தாங்க. கிப்லாவாக வைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க காபத்துல்லாவை கிப்லாவாக நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அப்ப யூதர்கள் நிறைய விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய பாரம்பரியமான பைத்துல் முகத்தஸ், பெரும் பெரும் நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸை இந்த முஹம்மத் புறக்கணித்து விட்டார் என்று யூதர்கள் ஒரு பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இந்த தருணத்தில், இந்த பின்னணியில தான் கிப்லா மாற்றத்தின் போது இறங்கிய வசனம் தான் இந்த வசனமும். இது போன்றே உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம். இது போன்றேனா இது போன்றே, நம்மை போன்றே உம்மத்தே முஹம்மதியா, இறுதி நபியை ஏற்றுக்கொண்ட உம்மத்தை போன்றே இதற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை போன்றே ஒரு பொறுப்பு உள்ள ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கினான். அந்த சமூகத்தின் பேர் என்ன? யூத சமுதாயம், பனு இஸ்ரவேலர், யூத சமூகம். கம்பேர் பண்ணி பாருங்க. உலகத்திலேயே அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் எது? யூத சமுதாயம். உலகத்திலேயே ரொம்ப நேரடியா அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத்துகள் வழங்கப்பட்ட சமூகம் எது? யூத சமுதாயம். மன்ன சல்வா அப்படிங்கிற ஒரு ஹல்வாவை போன்ற ஒரு பசை போன்ற ஒரு உணவை நேரடியா அல்லாஹ் இறக்கினார் சமூகம். யாரும் எதிர்பார்க்கிறாத அளவுக்கு மிகப்பெரிய அருள்கொடைகள் அந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்டது. பாறைகளிலிருந்து தண்ணீரை வர வைத்தான். அல் குர்ஆன் சொல்கிறது. கடலிலே 12 பாதைகளை திறக்கக்கூடிய அளவுக்கு மிக அபரிமிதமாக இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அப்போ அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமூகம் யூத சமூகம். முஸ்லிம்களுக்கு எப்படி கிப்லா காபத்துல்லா கொடுக்கப்பட்டதோ அதே போன்று
யூதர்களுக்கு கிபிலா அல்லாஹ் எதை கொடுத்திருந்தான்? பைத்துல் முகத்தஸ். கிபிலா ஒரு லீடர்ஷிப்பினுடைய ஒரு டைரக்ஷன், ஒரு கட்டுக்கோப்பான சமூகம் இயங்குவதற்குரிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளம் தானே ஒழிய திசைகளுக்கோ அல்லது அந்த பகுதிகளுக்கோ முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டல்ல. கிபிலாங்கிறது ஒரு ரைட் டைரக்ஷன்ல ஒரு யூனிஃபார்மா முஸ்லிம் சமூகம் செல்லணும். ஒரு இலக்கை நோக்கி, ஒரு லட்சியத்தை நோக்கி, ஒரு கோலை நோக்கி முஸ்லிம் உம்மா செயல்படுவதற்கு அல்லாஹ் வடிவமைத்து கொடுத்த ஒரு பார்வைதான் எது? கஅபா என்ற அந்த கிபிலா. இல்ல இல்லையா? அது இன்னைக்கு ஜியோகிராபிக்கல் ரிசர்ச்ல பூமியின் மத்திய பகுதின்னு சொல்றான். அதுல ஆன்டி கிளாக் வைஸா தான் கஅபாவுடைய பக்கத்துல சுழல முடியும்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய இருக்கு அதுல. சரி, இப்போ யூதர்களுக்கு அல்லாஹ் எப்படி பைத்துல் முகத்தஸ் என்ற கிபிலாவை கொடுத்தானோ அதே போன்று நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? கஅபத்துல்லாஹ்ங்கிற கிபிலா. யூதர்களிலே மிக பிரபலமாக அனுப்பப்பட்ட ஒரு நபியார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்கேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல்லாஹ் சொல்றான். யூதர்களுக்கு பிரதானமாக அனுப்பப்பட்ட வேதம் எது? தௌராத் என்ற வேதம், என்று தோரா என்று சொல்கின்றார். தௌராத் என்ற வேதம். இங்கு நமக்கு வழங்கப்பட்ட வேதம் எது? அல் குர்ஆன். அப்போ யூதர்களுக்கு வழங்கப்பட்ட கிபிலா, யூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம், யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள், இது எல்லாத்தையும் விட முஸ்லிம்கள் யூத சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது என்னன்னா வேர்ல்டு லீடர்ஷிப் என்று சொல்கின்ற உலகத்தின் தலைமைத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். இமாரத் என்ற தலைமைத்துவம் கொடுத்தான். ஏன்னா மனிதகுலம் முழுவதும் இந்த கொள்கையின் பிணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வுடைய விருப்பம். ஆனா யூதர்கள் என்ன செஞ்சாங்க? நபிமார்களை கொலை செஞ்சாங்க. தௌராத் வேதத்தை புரட்டி போட்டு எழுதுனாங்க. தான் இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க. துரோகம் செய்தார், கீழறுப்பு வேலைகளை செய்தாங்க. அல்லாஹ் அங்க என்ன செஞ்சான்? அந்த மக்களை சபிச்சான், லானத் செஞ்சான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா ஒரு பாரதூரமான அழைப்பு பணியின் சமூக பொறுப்பு கொடுக்கப்பட்ட யூத சமூகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பையும் பிடுங்கி எடுத்து யாருக்கு கொடுக்கிறான்? யாருக்கு கொடுக்கிறான்? உம்மத்தை முஹம்மதியா என்ற இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறான். அந்த பிடுங்கி கொடுத்ததின் அடையாளம் தான் என்னது? கிபிலா மாற்றம். புரியுதா இல்லையா? இதத்தான் அல்லாஹ் இங்க என்ன சொல்றானா, வகதாலிக, இது போன்றே உங்களையும் நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம், வெல் பேலன்ஸ் கம்யூனிட்டியாக ஆக்கி இருக்கிறோம். இப்ப நடுநிலையான சமுதாயம்னா என்னது? எல்லா கொள்கையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறதா? இல்ல. இந்துத்துவா ஓகே, கிறிஸ்டியானிட்டி ஓகே, ஜுடேசியம் யூத சமூகத்துடைய கொள்கை இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறதா? இல்ல. அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை அடுத்து அந்த தொடர்ல சொல்றான். وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس. மக்கள் எல்லோருக்கும் சாட்சி பகரக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். மக்களுக்கு இந்த கொள்கையை சுமந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ முடியும் என்று நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். மக்களுக்கு தாவாங்கிறது சொல்லால், கருத்தால், சிந்தனையால் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வது தாவாவுடைய ஒரு பகுதி. அதைவிட முதன்மையான பகுதி சிந்தனையால், செயலால், உளவியலால் வாழ்க்கையின் சமகாலத்தில் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் இஸ்லாத்தின் கொள்கையின் அடிப்படையிலே வாழ்ந்து காட்டுவது தாவாவுடைய மிக முக்கியமான பிரதான பகுதி. முஸ்லிம் உம்மா அது தாவா செய்யக்கூடிய சிறு குலக்களாக அதை நான் உட்பட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்மை சார்ந்தே ஒரு சுய பரிசோதனை செய்யும் பொழுது நம்முடைய தாவாக்கள் ஏன் பிற சமூகத்திற்கு மத்தியிலே ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் இஸ்லாத்தின் ஒழுக்க விழுமியங்களையும், இஸ்லாத்தின் கொள்கை சார்ந்த பகுதிகளையும், இஸ்லாத்தின் உளவியல் சார்ந்த பகுதிகளிலும் முஸ்லிம் உம்மத்தாகிய நாம் அதை முழுமையாக செயல்படுத்துவதில் ஒரு முன்மாதிரியாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொள்கை எவ்வளவுதான் அழுத்தப்பாடலாக இருந்தாலும் அந்த கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய சமூகம் எப்படி என்று உலகத்தின் கணக்கிலே மக்கள் பார்க்கும் பொழுது இந்த தாவா பல நேரங்களிலே தடைப்பட்டு நிற்பதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நினைத்திருந்தான்னா பிறக்கும் போதே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஒரு நபி ஆக்கியிருக்கலாம். ஏன் 40 வருஷத்தை எடுத்துக்கணும்? இதுல இருக்கக்கூடிய தீம் என்ன? ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு பெர்சனாலிட்டி தான் தாவா களத்திலே சாதிக்க முடியும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையின் 40வது வருடம் வரை கடந்து வந்த பாதை நமக்கு சொல்கின்ற செய்தி. சொல்லுங்க இல்லையா? அப்ப முஸ்லிம் உம்மத் தாவா என்ற அழைப்பு பணியிலே ஈடுபடுவதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும். இதத்தான் அல்லாஹ் வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ். யூதர்களுக்கு தலைமைத்துவம் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த யூதர்கள் அந்த வேதத்தின் அடிப்படையில செயல்படாம ஆனா அந்த தலைமைத்துவத்தை கையில வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க.
அல்லாஹ் அவங்கள சபிச்சா லீடர்ஷிப்பை பிடுங்கி இப்ப உம்மத்தை முகமதியாட்ட கொடுத்திருக்கான். நீங்க எப்படி இருக்கும்னா யூதர்களை போன்று இருக்கக்கூடாது, மக்களுக்கு சாட்சியாளராக நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி சாட்சியாளராக இருக்க வேண்டும்? ரசூலு அலைக்கும் ஷஹீதா, எப்படி அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருக்கின்றார்களோ அதுபோன்று மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்ப தாவா எங்க போகுது? தாவாங்கிறது கருத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, அறிவுபூர்வமான தகவல்களை விவாத கண்ணோட்டத்தோடு மாற்றார்களுக்கு மத்தியிலே நிரூபிக்கின்ற விஷயங்கள் மட்டுமல்ல தாவா. தாவா என்பது நம்முடைய அகைதாவிலிருந்து, நம்முடைய சிந்தனை போக்கிலிருந்து, நம்முடைய செயல்களிலிருந்து, நம்முடைய இரவு பகல் அந்தரங்கம் பகிரங்கமான வெளிப்படையான வாழ்க்கைகள், இளமை வாழ்க்கைகள், இரவு வாழ்க்கைகள், அந்தரங்க வாழ்க்கையில் நாம் இந்த இஸ்லாத்தின் கொள்கையின் பால் நம்மளை எப்படி வடிவமைத்திருக்கின்றோமோ அதுதான் தாவாவுடைய முதல் ரோல் மாடல். இது அல்லாஹ் இங்கே சொல்றான். அப்படி ஆகாத வரையும் யூதர்களை போன்ற ஒரு நிலைதான் இந்த சமூகத்திற்கு வரும். அதனால அல்லாஹ் கதாலிக்க அப்படின்னு அந்த சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ தாவாவின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த தாவாவை செய்யலன்னா என்ன நடக்கும், எப்படி செய்யறது, தமிழகத்தில் எப்படி செய்ய முடியும், வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒரு டீ பிரேக்கு பிறகு மறுபடியும் தொடரும். அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் டீ பிரேக் ஆகும். 13வது நிமிஷத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் வந்துருவோமா? ஏன்னா நம்ம சொன்ன டைம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எதுவரையும் பார்த்தவங்க ஒரு பிரீஃப் சொல்ல முடியுமா? டீயும் கேக்கும் சாப்பிட்ற வரையும் பார்த்தேன் இல்லையா? எதுவரையும் பார்ப்போம். அடிநிலையத்தோட ஆட்சி காலத்துல இஸ்லாம் வளராம குழப்பம் இல்லை. இந்தியாவில் வந்து பன்முக சமுதாயம் இருக்கு. ஒரு இந்தியா என்ற ஒரு பன்முக சமூகம் வாழுகின்ற ஒரு நாட்டில் எப்படி நாம் நம்முடைய தாவா பல கொள்கைகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு தாவா களத்துல கடந்த ஒரு 13 வருஷமா இருந்ததின் அனுபவத்தின் பேர்ல சொல்லக்கூடிய ஒரு பார்வை இது. இது சரியாகவும் இருக்கலாம், இதை விட நல்ல கருத்துக்களாகவும் இருக்கலாம். பட் ஒரு பார்வை. இப்போ தாவா களத்துல அதிகமான களப்பணிகள் இல்லை, பட் அறிவுத்துறை சார்ந்த பணிகள்ல இப்ப அதிகமா ஈடுபட்டு இருக்கிறனாலையும் இப்போ உள்ள அந்த 13 வருட களப்பணிகள்ல நமக்கு என்ன அனுபவங்கள் கிடைத்தது, அது எப்படி தாவாவா மாறினது, களத்துல ஒரு பெரிய ரிசல்ட்டா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். இந்தியா, அதுல குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரையும் 3 கட்டங்களை கொண்ட சமூகம் வாழும். ஒன்று இன்டெலெக்சுவல்ஸ், அறிவுத்துறை சார்ந்த அறிஞர்கள், பிசினஸ் பீப்புள்ஸ், லெக்சரர்ஸ், கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல பாடம் நடத்துகின்ற பேராசிரியர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள். இது ஒரு செக்டர். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, இது ஒரு பிரிவு. இன்னொன்று பாமர மக்கள், ஒவ்வொரு அன்றாட கூலி கஞ்சி காட்சி என்று சொல்லப்படுகின்ற பாமர மக்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் இது படி அறிவுத்துறையோ எதுவுமே பத்தி தெரியாது. இந்த ரெண்டாதான் எப்போதுமே ஒரு சமூகத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த ரெண்டின் அடிப்படையில தான் சமூகத்துடைய எல்லா நிகழ்வுகளும் கட்டியமைக்கப்படுகிறது. அது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், மற்ற சமூக இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே படித்தவர்கள் பாமரர்கள் அல்லது வசதி படைத்தவர்கள் வசதியற்றவர்கள். இந்த 2 அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சமூகத்தை எல்லோருமே தங்களுடைய களப்பணிகளுக்கு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய தாவா களம் எப்படி அமையணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்டெலெக்சுவல் தாவா, அறிவுத்துறை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்வது. இது ஒரு பிரிவு. இந்த மக்களுக்கு எப்படி நம்ம இந்த தாவாவை கொண்டு போய் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்லாத்தையும் இதர கொள்கைகளையும் ஒப்பீட்டளவிலே மக்களுக்கு புரிய வைக்கும். கம்பேரிட்டிவ் ரிலீஜியஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஜாக்கிர் நாயக் போன்றவர்கள் நடத்துகின்ற அந்த நிகழ்வின் பின்னணியில் இது தாவாவுடைய ஒரு பகுதி தான். இந்த பகுதி கூட எப்பொழுது நாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதுதான் தாவா. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதுதான் தாவா. அதிலிருந்து கேள்விகளும் அதிலிருந்து துணை சார்ந்த சில சிந்தனை போக்குகளும் வரும் பொழுது நீங்கள் மற்ற மதத்தினுடைய கொள்கைகளை ஒப்பிட்டு சொல்றது ஒரு தாவாவுடைய ஒரு பகுதி.
அப்ப அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பது. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உதுஉ இலா சபீலி ரப்பிக, உங்கள் இறைவனின் பாதையின் பக்கம் நீங்கள் அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப மார்க்கத்துல அகைதாவுல அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறது தஅவாவுடைய முதன்மையான ஒரு பணி. அவர் அறிவிப்பு சார்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, பாமர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, ஜெயினா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு காமனா தஅவால நம்ம பயன்படுத்த வேண்டிய முதல் முக்கியமான ஒரு ஆயுதம், டூல் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவது. அல்லாஹ் என்பவன் யார்? அவன் தான் நம்மை படைத்தான். அவனுடைய சிபாத்துகள், அவனுடைய குவாலிட்டி என்ன, அவனுடைய தகுதி என்ன, இது ஒரு தனி தலைப்பு. அது பின்னால் ஒரு கட்டத்தில் நம்ம இது பண்ணுவோம். அப்போ அறிவார்ந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதுங்கிறது அறிவு சார்ந்த மக்கள், அறிவில்லாத எல்லா மக்களுக்கும் மத்தியில இது காமனா மெத்தடாலஜி. இப்போ தமிழகத்துல நம்ம தாவா பணிகளை மூணா நாங்க பிரிச்சோம். ஒன்று அறிவாளிகளுக்கு மத்தியில செய்யக்கூடிய தாவா, இன்டெலெக்சுவல் தாவா. இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா புக்ஸ் கொடுக்கிறோம், இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற இலக்கியங்கள் கொடுக்கிறது, சிடிஸ் கொடுப்பது, அல்லது பெருநாள் போன்ற நாட்களில் நமக்கு தெரிந்த மாற்று மத சகோதரர்களை அழைத்து விருந்து கொடுத்து அந்த விருந்தோடு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறது. என்ன அன்பளிப்பு? இஸ்லாம் ஒரு அறிமுகம். அது மாதிரியான இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற புக்ஸை கொடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் இது. மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து கொடுத்து இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த விருந்துல தான் பெரும் பெரும் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுத்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் போது ஒருத்தரும் ஏத்துக்கல. அந்த சபையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 7 வயதை சார்ந்த அலி ரலியல்லாஹு, வேற யாரும் ஏத்துக்கல. ஆனால் இப்ப தாவாவுடைய மெத்தடாலஜி இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல அறிஞர்களுக்கு மத்தியில நீங்க போய் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் தான் தீர்வுன்னு சொல்றதை விட அல்லாஹ்வை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியினுடைய அடிப்படை விளக்கங்களை கொண்ட நூல்களையோ அல்லது கருத்துக்களையோ அல்லது சீடிகளையோ அவங்கள்ட்ட கொடுத்து என்ன செய்யலாம், தாவா செய்ய. இது இன்டெலெக்சுவல் தாவா. இதுல நாங்க என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஒண்ணு ஈத் கெட் டுகெதர், பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், அல்லது வேற ஏதாவது இதே ஸ்பெசிபிக்கா கொண்ட விருந்துகள், இது மாதிரி கருத்தரங்குகளை நடத்தி அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றது, அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துறது. இது ஒரு தாவாவுடைய ஒரு பகுதி. இன்னொரு தாவாவுடைய இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா ஃபீல்டு ஒர்க், களப்பணியில் தாவா, களத்துல இறங்கி தாவா செய்யறது. இது பாமர மக்கள், உழைப்பாளிகள், கூலி தொழிலாளிகள், கிராமங்கள் இருக்கக்கூடிய பாமர மக்கள், மீனவர்கள், தலித் மக்கள், இவர்களுக்கு களத்துல இறங்கி நீங்க தாவா செய்வது ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒருத்தருடைய உள்ளத்தோடு இடம் பிடித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க நல்லா பார்க்கலாம். மக்காவினுடைய 13 ஆண்டு காலகட்டத்தினுடைய தாவால அதிகமான அடிமைகளை டார்கெட் பண்ணி தாவா பண்ணியிருப்பாங்க. பிலால், அம்மார் ரலியல்லாஹு, இவர்களெல்லாம் யார்? அந்த குறைஷிகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அந்த குறைஷி என்ற உயர் இனத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை முழுமையாக விடுதலைப்படுத்துவதற்கு இந்த தாவா மிக இலகுவாக அந்த அடிமைகளை போய் சென்றடைந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை மிகச் சாதகமான ஒரு சூழ்நிலை என்னன்னு சொன்னா 40,000 தலித் கிராமங்கள் இருக்கு. ஏறத்தாழ 40,000 தலித் கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்கள்ல என்ன அரசியல் கட்சிகள் போய் ஆதாயம் தந்தாலும் தலித்துகள் பாரின் வரணுங்கிறதுக்காக அல்லது முஸ்லீம் பெண்களை கல்யாணம் பண்றதுக்காக இல்ல ஏதோ சாதகத்துக்கு ஜஸ்ட் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறான், என்ன உள்நோக்கத்துக்காக வரட்டும், யாருடைய உள்ளத்தையும் கிழித்து பார்த்து அதனுடைய அடையாளங்கள் என்ன என்று பார்ப்பதற்கு மனிதனால் இயலாது. யாராலும் தெரியாது, அல்லாஹ்வால தெரியும். எந்த நோக்கத்துக்கான வரலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், பத்ர் போர்ல ஒருத்தர் வந்தார், மக்காவுடைய முஷ்ரிக்கினுடைய அணியில உள்ளார். வாள் எடுத்து வெட்டக்கூடிய நேரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கலிமா சொல்லிட்டார், விட்டாங்க. அதே ஆளு உஹது போர்ல எதிரி அணியில வராரு, அதே மாதிரி எக்கத்தப்பா மாற்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யுல்தகுல் முஃமினு ஃபீ துபுரின் வாஹிதின் மர்ரத்தைன். அஹ்மது ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மூமின் ஒரு பாம்பு பொத்துக்குள் 2 முறை கைவிட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 முறை ஏமாற மாட்டான் ஒரு ஆள்கிட்ட. அப்படி ஏமாந்தானா மூமினா இருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிகளோட கொண்ட ஒரு பர்சனாலிட்டியோட கொண்ட ஒரு முஸ்லீம்களுடைய அனலைசிஸ் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பற்றிய அளவிடுகின்ற ஒரு பார்வை இந்த ஹதீஸ் சொல்றது.
இது ஒரு தனி சப்ஜெக்ட். அப்போ அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரசூல் சாஸ்திரம் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டினாங்க. இது ஒரு கட்டம். அப்போ தலித்துகள், தலித் சமூகத்தை பொறுத்தவரையும் நீங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சீங்கன்னா களிமா சொல்ல ரெடியா இருக்கும். தாவா களத்துக்கு மிக இலகுவான ஒரு ஆறுதல் தளம் வந்து தலித் கிராமங்கள். 40,000 கிராமம் இருக்கு. 40,000 கிராமத்துல தமிழகத்துல ஏராளமான இயக்கங்கள், தாவா பணிகளை, தனிநபர்கள், இயக்கங்கள், சமூகங்கள், புது புது குழுக்கள் தாவா செய்து இன்னும் 10,000 கிராமங்களுக்கு கூட இஸ்லாம் சென்றடையவில்லை. இன்னும் 10,000 கிராமங்களுக்கு கூட முஸ்லிமா மாறலன்னு சொல்லுவாங்க. செய்தியே போய் சென்றடையவில்லை. திண்டிவனத்துக்கு பக்கத்துல கடந்த 4 வருடத்திற்கு முன்னால் உள்ள செய்தியை சொன்னேன். திண்டிவனத்துக்கு பக்கத்துல ரோடு கிடையாது, மின்சார வசதி கிடையாது, ஒரு கிராமம். அங்க போய் செய்தியை சொன்னோம்னா ஆச்சரியமா கேட்கலாம். இப்படி இருக்கா பாய், தாடி தொப்பி வச்சிருப்போம், கிளவி ஒரு மூதாட்டி கிளவி வந்துட்டாங்கப்பா குண்டு வைக்கிறான். இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான பார்வை இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தின் உண்மையான பார்வை அந்த மக்களுக்கு தெரியல. இப்போ தாவா களத்துல ஒரு ரிசப்ஷன் ஃபீல்டு சொல்லக்கூடிய வரவேற்கும் தளம், உங்களை அருமையாக உங்களை அப்படியே வரவேற்று நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு உள்ள சாதகமான ஒரு சூழ்நிலை உள்ளது. எங்கேது? தலித் கிராமங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். இதுக்கு நீங்க ஒரு குழுவை போட்டு நீங்க இயங்கிக்கிட்டே இருக்கலாம். அந்த அமைப்பு சார்ந்தோ சாராமையோ அது இயங்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா வந்துகிட்டே இருப்பாங்க. அதுல நிறைய டிராஜடி இருக்கு, சவால்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வந்துட்டு திரும்பி போவான். இதெல்லாம் முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய ரிஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய சீர்திருத்த பணிகள். இது அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லாஹ் இழைக்கிற வேலை. சரி, இது தாவா களத்துல உள்ள இரண்டாவது ஃபீல்ட் ஒர்க்ல உள்ள முதல் களம் வில்லேஜ் தாவா, வில்லேஜ் டூர். இதை எப்படி நாங்க பிளான் பண்ணுவோம்னு சொன்னா, தலித் கிராமத்துக்கு முதல்ல அந்த தலித் சமூகத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்து யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள அழைச்சிக்கிட்டே தலித் கிராமத்துக்கு போவோம். போயிட்டு உங்களை எல்லாரும் நாங்க சந்திக்க வரோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்ப வேணாலும் வாங்கத்தான் அப்படின்வாங்க. ஒரு அந்த மரத்தடியில இந்த மாதிரிலாம் மக்கள் உட்காந்து பஞ்சாயத்துல நடத்துவாங்கல்ல, அங்க வர வச்சுட்டு எல்லாரையும் வர வச்சுட்டு தலித் சமூகத்துக்கு நடக்கின்ற கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தர் பேசுவார். திண்ணியம்ங்கிற பகுதிகளில் மலத்தை தின்ன வச்சான் தாழ்த்தப்பட்ட சமூகம். திருச்சியில ஒரு பகுதி, ஒரு கிராமத்துல மூத்தரத்தை முகத்துல கொடுத்தான். மகாராஷ்டிரால ஒரு பகுதியில நிர்வாணப்படுத்தி அந்த பெண் என்ன செஞ்சானோ கூட்டு கற்பழிப்பு பண்ணாங்க. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 1400 வருடங்களுக்கு முன்னால் ஜாகிலிய காலகட்டத்தில் மக்காவில் என்ன கொடூரங்கள் நடந்ததோ அதை விட அதிகமாக இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு. தலித் சமூகத்தினுடைய விடுதலைக்காக அரசியல் இயக்கங்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே அப்படி வேற பக்கம் டைவர்ட் பண்ணாலும் சரியான தீர்வு இஸ்லாத்தை தவிர வேற எந்த மாற்றத்திலும் இல்லை. கிறிஸ்டின் மிஷனரி தலித் கிராமங்கள்ல போய் தாவா செய்யறாங்க, அவங்களுடைய கொள்கை எத்தி வைக்கிறாங்க. ஆனால் அவன் நாடார் கிறிஸ்டினாகவும் தலித் கிறிஸ்டினாகவும் வாழ்ந்துருப்போம்னு சொல்லிட்டாங்க. சர்ச்சை கட்டி விட்டு அங்க அவங்கள அதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பின்னணியிலே வைத்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் இன்றைக்கு மதுரையினுடைய தென் மாவட்டத்திலே மதுரையினுடைய முக்கியமான பள்ளிகளில் ஏறத்தாழ 10 பள்ளிவாசல்களில் தென் மாவட்டத்தை சார்ந்த தலித் சமுதாய மக்களில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர்கள் மதுரையின் பிரதானமான சில பள்ளிகளிலே மஸ்ஜிதின் இமாம்களாக இருக்கிறார்கள். நான் நிறைய பட்டியலிட்டு சொல்ல முடியும். என்ற நிறைய மாணவர்கள் படித்ததுல வந்து இமாம்களாக இருக்கிறார்கள், பெருதோசிகளாகவும் உமரிகளாகவும் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்ததற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாட்டத்தின் பின்னணியிலே பெரிய பாக்கியமாக கொடுத்தது அவர்களுக்கு ஹிதாயத்தை இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற சமூகத்தின் சிலர்கள் களப்பணி ஆற்றியதும் ஒரு காரணம். அப்போ இது தலித் சமூகத்துக்கு மத்தியில ஈஸியான களம் தாவா செய்யறது. இது ஒன்று. இரண்டாவது, தமிழகத்துல தாவா செய்யறதுக்கு மிக முக்கியமான ஒரு தளம் என்னன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் தாவான்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நான் மட்டும் செய்யறத நான் சொல்லல, எல்லா அமைப்புகளும் இந்த துறைகள்ல கவனம் செலுத்துறாங்க. இன்னும் செய்ய வேண்டும்ங்கிறதா இந்த உரையினுடைய நோக்கம். யாரையும் குறை காணுங்கிறது நோக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் தமிழகத்தை பொறுத்தவரை 40,000 கிராமங்கள் இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரரும் தன் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நான் டார்கெட்டாக வைத்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு என்னால் முடிந்த எல்லா முனைப்பான வேலைகளையும் இன்ஷா அல்லாஹ் செய்வேன் என்பதை இங்கே நீங்க ஒரு இலக்காக கொண்டு
புரியுதா இல்லையா? அப்போ ஹாஸ்பிட்டல் தான். ஜிஹெச்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா உறவினர்கள் கூட அந்த நோயாளியை பார்க்க வர மாட்டாங்க. கிறிஸ்டியன் மிஷினரி, அது மத அன்னை தெரசாவா இருக்கட்டும், அதற்கு பின்னணியில வந்த எல்லா கிறிஸ்டியன் மிஷினரியா இருக்கட்டும், நீங்க எல்லா சர்ச்சிலையும் காண போனீங்கன்னா கிறிஸ்தவருடைய அந்த சிஸ்டர்ஸ், அதே மாதிரி அந்த ஃபாதர்ஸ் அழகா போய் ஒரு பிரெட் பேக்கெட், ஒரு தண்ணி பேக்கெட்டை கொடுத்துட்டு 5 நிமிஷம் அந்த பெட்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா நமக்கு இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத சமூகத்திலே ஒரு போர்க்கள குழு வந்து நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை ஊதினார்கள். ஒரு புகாரில ஹதீஸ் வருது இல்ல இல்லையா? ஷிஃபாவுக்குரிய சூரத்து ஷிஃபா அல்ஹம்து சூரான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இவைகள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியது அல்ல, முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் அந்த ஷிஃபா இயாதத்துல் மரீத், நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்பது முஸ்லிம்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உரியது. இப்ப தமிழகத்தினுடைய தாவா களத்தில் மிக முக்கியமான ஒரு ரிசப்ஷன் ஃபீல்டு எதுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் தாவா. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒண்ணு நம்ம ஈமான் பலப்பெறும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கிற என்ன அதிகரிக்கும். நீங்க சைக்காலஜிக்கலா உறவினர்கள் யாராவது ரொம்ப சீரியஸா ஐசி வார்டில் இருக்கும்போது நீங்க பார்க்கும் பொழுது அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன மனசு வரும்னா, நம்மள அல்லாஹ் நல்லா வச்சிருக்காங்க விஷயம் வரும், உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கிற எண்ணம் வரும். அதனால ஹாஸ்பிட்டல் தாவா இதை சென்னையில ஸ்டான்லி போன்ற சில ஹாஸ்பிட்டல்ல சில சகோதரர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, நல்ல ரிசப்ஷன் இருக்காது. இப்போ ஹாஸ்பிட்டல் தாவால உறவினர்கள் போய் கூட அதிகமா பார்க்க மாட்டாங்க, நம்ம போய் அந்த பெட்ல உட்காந்து அவங்களுக்கு அல்ஹம்து சூரா ஓதிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையை சொல்லிட்டு, கொல்லப்படாதீங்க, நோயை கொடுப்பவனும் அல்லாஹ் தான், நோயிலிருந்து நிவாரணம் கொடுப்பவனும் அல்லாஹ் தான், அது அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்துருங்க. ஹாஸ்பிட்டல்ல களிமா சொன்ன நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ இது ஹாஸ்பிட்டல் தாவா, இது தமிழகத்தினுடைய தாவா களத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. மூன்றாவது ஜெயில் தாவா. சிறை கைதிகளை பண்படுத்துவதற்கு, அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு, ஆன்மீக வகுப்புகளை கொடுப்பதற்கு சர்வதேச சிறையரங்குகள் எல்லா சிறைக்கூடங்களிலும் அனுமதி இருக்கு. சென்னை சென்ட்ரல் ஜெயில ஜும்மா ஹுத்பா கொடுக்கறதுக்கு ஹத்தீபுகள் போய் கொண்டுதான் இருந்தாங்க. சில ஒருபாரபட்சமாக அரசு நடவடிக்கைக்கு பிறகு அது புழல் ஜெயிலுக்கு மாறின பிறகு, சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும் பொழுது வாய்ப்பு இருந்துச்சு, புழல் ஜெயிலுக்கு மாறின போது குறைஞ்சிருக்கு, மறுபடியும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஜெயில களிமா சொல்லி என்கிட்ட வந்து ஓதுன நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 7-8 பிள்ளைங்க வந்து ஓதிருப்பாங்க ஆரம்பத்தில். நான் சொல்லுவேன் நல்லாவும் இருக்கலாம். அதனால ஜெயில் தாவாங்கிறது குற்றப்படுத்தப்பட்டு குற்றம் செய்து குற்றவாளியாக அவன் நிரூபிக்கப்பட்டு அவன் சிறை தண்டனை அனுபவிக்கும் போது விரக்தியின் விளிம்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஈமானை பற்றிய, இறைச்சத்தை பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய, மறுமை வாழ்க்கையை பற்றி நீங்கள் செய்தியை சொல்லும்போது ஒரு நல்ல ஆறுதலோடு அவன் கேட்பான். அப்படி வந்தவர்கள் ஒருத்தர் தான் 1960களில் அமெரிக்காவுடைய கருப்பு நீக்ரோக்கள் என்று ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஹார்லோம் பகுதிகளிலே பிறந்து மிகவும் நீக்ரோ இனத்தை சார்ந்த மால்கம் எக்ஸ் என்பவர் கற்பழிப்பு, கொலை, குற்றம் போன்ற பெரும் குற்றங்களில் ஈடுபட்டு விரக்தியாகி கடைசியில் ஜெயிலில் இருக்கும் பொழுது முஸ்தபா என்ற ஒரு நபர் குரானை கொடுத்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தியதால் மாலிக் ஷபா என்று தன்னுடைய பெயரை மாற்றி ஜெயிலில் திருந்திட்டார்னு சொல்லிட்டு அமெரிக்க சிறை அவரை விடுதலை செய்து, விடுதலையாகி வெளியே வந்ததிலிருந்து அமெரிக்காவுடைய எல்லா கருப்பின மக்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு எப்படி தலித் கிராமம் நீங்க சொல்றோமோ அதே மாதிரி அங்கு வந்து ஹார்லோம்னு சொல்லுவாங்க, ஹார்லோம் பகுதிகளில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து அதுல பல பெரும் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து அந்த பின்னணியில தான் கருப்பு நீக்ரோ மக்களை வந்து அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அமெரிக்காவின் இந்த ரேசிச கொள்கை, நிறவெறி கொள்கை, நோ அட்மிஷன் ஃபார் பிளாக்ஸ் அண்ட் டாக்ஸ், நாய்களுக்கும் கருப்பர்களுக்கும் இங்கே அனுமதி கிடையாது, பஸ்லையும் ஹோட்டல்லையும் ஒட்டி வச்சிருப்பான். அப்படிப்பட்ட இடத்துல வெள்ளை மாளிகை, வெள்ளையர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டிய மாளிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த வெள்ளை மாளிகையில கருப்பு நீக்ரோ இனத்திலிருந்து பாரம்பரியத்தில் வந்த ஒபாமாவுக்கு இன்று ஆட்சி பீடம் கிடைத்திருக்கிறது சொன்னால் 1960களிலே இஸ்லாத்தின் கொள்கையை மக்கள் மன்றத்திலே கருப்பின மக்களுக்கு மத்தியிலே விடுதலை முழக்கமாக எடுத்து சொன்ன மால்கம் எக்ஸுடைய பிரச்சாரம் முக்கியமான காரணம். ஜெயில ஹிதாயத்தை பெற்றார். ஜெயில் தாவா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் ஜெயில் தாவாவை தான் நமக்கு சொல்லுது. யூசுப் நபியினுடைய சரித்திரம் ஜெயில் தாவா.
அப்போ ஜெயில் தாவா தமிழகத்தினுடைய பாசிட்டிவான ஒரு களம். அதற்கடுத்து பீச் தாவா, கடற்கரை தாவா இன்னைக்கு நல்லா நடக்குது. மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள், பார்க்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், இந்த பகுதிகளில் குரான் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு ஹோலி குரான் ட்ரஸ்ட் ஒன்று கிளியரா ஃபார்ம் பண்ணி வெறும் குரானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்கள்ட்ட கருத்துக்களை வாங்கி திருக்குரான் வாசகர் வட்டம் அமைச்சு அவங்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு டீம் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு தமிழகம் முழுவதும். இது தாவா களத்தினுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட். இதெல்லாம் ஃபீல்ட் ஒர்க்ல வரக்கூடியது. இது அல்லாது மூணாவது ஒரு தாவா சமீப காலமாக வளர்ந்திருக்கு. அதை நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம்னா காதல் தாவான்னு வச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்னது? காதல் தாவா. நம்ம பசங்க அல்லது நம்ம பொண்ணு ஏதாவது ஒரு நான் முஸ்லிம்ஸை லவ் பண்ணிடலாம், அல்லது எவனையாவது லவ் பண்ணிடலாம். அது அவள் படியிறங்கி பாதை மாறி போனதுக்கு அவ மட்டும் காரணம் அல்ல. சமூகம் ஒரு காரணம், குடும்பம் ஒரு காரணம், கலாச்சாரம் ஒரு காரணம், பண்பாடு ஒரு காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்களாக இருக்கக்கூடிய ஐபோன், இன்டர்நெட், பேஸ்புக் இவைகள் எல்லாம் ஒரு காரணம். இருந்தாலும் அப்படி போயிட்டான், ஒரு நான் முஸ்லிம்ஸை லவ் பண்ணிட்டான், கோயில்ல போய் பொட்டு வச்சு தாலி வச்சு கல்யாணம் பண்றான். ஒரு தலைமுறையாக இஸ்லாத்தின் ஹிதாயத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து வந்த இஸ்லாத்தின் ஒரு ஜெனரேஷன் ஒரு காதலினால் யூட்டர்ன் எடுத்து ஒரு காஃபிரின் ஜெனரேஷனாக மாறப்போகுது. அப்ப இமீடியட்டான ரெஸ்கியூ என்ன? ஒண்ணு பிரிச்சு வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. நல்ல பொண்ணுக்கு என்ன கிடைக்கல, மாப்பிள்ள கிடைக்கிறது இல்லை, வரதுக்கு ஒரு காரணம். அப்போ அந்த டீம் என்ன செய்யறோம்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி சம்பந்தப்பட்ட பையனை சந்திச்சு, ஏதோ லவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ள விரும்பிக்கிட்டீங்க, நீங்கள் வாழ்வதின் நோக்கம் கடைசி வரை நீங்க சந்தோஷமா வாழணும். ஆனா பிராக்டிகலா நீங்க சந்தோஷமா வாழ முடியாது. ஒரு சர்வே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கான், காதலால் வயப்பட்டவர்கள், காதலால் திருமணம் முடித்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 100 குடும்பங்களுடைய சர்வே எடுத்துட்டு சொல்றான். 90% நெகட்டிவான சிந்தனையோடு தான் காதல் குடும்பங்கள் வளர்ந்துருக்காங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஈர்ப்பினால் ஏற்பட்ட வாழ்க்கை நிரந்தரமா அந்த ஈர்ப்பு தொடராது. ரசூலுல்லாஹி ஹதீஸ் சாதாரணமானதல்ல. 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை ஒருவன் மனம் முடிக்கின்றான்: அழகுக்காக, பாரம்பரியத்திற்காக, செல்வத்திற்காக, மார்க்கத்திற்காக. இந்த 4லே மிகச்சிறந்தது மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு, அந்த நன்னடத்தை அடிப்படையாக கொண்டு அப்படிங்கிற அந்த பிரியாரிட்டி இஸ்லாம் ரசூலுல்லாஹி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அதுதான் லைஃப்ல லாங் டைம் ரெஃப்ளெக்ட் ஆகும். சரி, அப்ப அந்த மாதிரி பாதை மாறிய சகோதர சகோதரிகளை, மதமாறி சென்ற நம்முடைய சகோதரர் முர்த்ததானவர்களை நம்ம சந்திச்சு, நீங்க கண்டினியூவா வாழணும்னு சொன்னா ஒரு பிள்ளை பெற்ற பிறகு உங்களுக்குள்ள கான்ட்ரவர்ஷியலா ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க ஒண்ணுதான் இருக்கலாம், பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல இருந்தே பிரச்சனை வரும். தீபாவளியை கொண்டாடுறதா, பெருநாளை கொண்டாடுறதா, கிறிஸ்துமஸை கொண்டாடுறதா, ரம்ஜானை கொண்டாடுறதா அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு டிவியேஷன் வரும். லைஃப் இல்ல நாங்க எந்த மதத்தையும் சாராதவன்னு சொன்னா நிச்சயம் ஒரு லைஃப்ல ஒரு ஃபெஸ்டிவல் மூட் இல்லைன்னு சொன்னா லைஃப் ஓடாது. ஒரு பெருநாள் திருநாள் மூடு இல்லைன்னா லைஃப் இருக்காது. இதெல்லாம் சொல்லும்போது பிராக்டிகலா சரி எங்களை எங்க சமூகம் ஏத்துக்க மாட்டேங்குது. அவ வைக்கிற முதல் காரணம் எங்க அத்தா அம்மா என்ன ஊர் பக்கமே திரும்பி வராத, முடிஞ்சு போச்சு, நீ எனக்கு பிள்ளையே இல்லை, எல்லாம் முடிஞ்சு தலை முடிக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதனால கன்வின்ஸ் பண்ண போன இடத்துல எங்களுக்கு கிடைச்ச பதில் என்னன்னா, மாற்று மதத்தை சார்ந்தவன் இஸ்லாத்துக்கு வர ரெடியா இருப்பான், நம்ம மார்க்கெட்ல ஓடி போனவன் இஸ்லாத்துக்கு போவேன்னு சொல்லுவான். அவன் ரெடியா இருப்பான். ஏன்னு சொன்னா அவள் செய்த தவற்றின் போது, குற்றத்தின் போது அவருடைய பெற்றோர்கள் இந்த பக்கமே நீ வராத, என் பிள்ளையும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி, நாம் பிள்ளை இவ்வளவு பாரம்பரியமான எங்க பேரை கெடுத்துருச்சு அப்படின்னு அன்னைக்கு கோவப்படக்கூடிய பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த பிள்ளைங்க மீது அக்கறை செலுத்தாது. அவங்க ஒரு காரணம். ஆனால் அந்த தவறை புரியாமல் நிறைய பெற்றோர்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. இவங்களை கன்வின்ஸ் பண்றோம், 90% சக்சஸ் ஆகும், 90% சக்சஸ் ஆகுது, 10% தான் அதுல நெகட்டிவான ரிசல்ட் வரும். ஸோ இது ஒரு காதல் தாவாவா நம்ம எனக்கு பேர் வச்சிருக்கிறோம். இது செஞ்சுதான் ஆகணும், வேற வழி. இது நடக்காமல் இருக்கிறதுக்கு சீர்திருத்த பணிகள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள பண்ண வேண்டியது வேற. சரி, இது தாவா களத்தில் நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. இதுல வரக்கூடிய இஸ்லாத்திற்கு வந்த பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நிறைய இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையும் 15 வருஷத்துக்கு முன்னாடி தாவா செஞ்சா கேரளாவுடைய பொன்னானியில கொண்டு போய் விடுறதா இருந்துச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மாவட்டம் தோறும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கு கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு 5-6 தாவா நிறுவனங்கள் இன்னைக்கும் தமிழகத்துல செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை தங்க வச்சு 4 மாசம் கோர்ஸ் கொடுத்து அனுப்புறது. சரி,
இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, தாவாங்கிறது சாதாரண ஒரு பணி அல்ல. நாம் செய்கின்ற எல்லா சீர்திருத்த பணிகளை விட மிக முக்கியமான ஒரு பணி தாவா. எப்படின்னு சொன்னா, நெய்வேலியினுடைய நிலக்கரி சுரங்கத்துல லிக்னைட் கார்பரேஷன்ல ஒரு சைட் இன்ஜினியரா இருந்தது ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவரு அப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்பே லண்டன் போன்ற நாடுகள்ல போய் நல்லா படித்து பட்டம் பெற்றவர். ராஜீவ் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரத்துல அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை பார்வையிட வந்த பொழுது இவரு தான் ஃபுல்லா கைட் பண்ணிட்டு இருந்தார். அடுத்து அதே ராஜீவ் காந்தி ஒரு 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் வரும் பொழுது அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு வந்து வழிகாட்டியா எனக்கு போன முறை வழிகாட்டி கொண்டிருந்த அந்த இன்ஜினியர் எங்கேன்னு கேட்கிறார். அப்போ அந்த லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுது, முகமது இஸ்மாயிலா மாதிரி இப்போ ப்ரொமோஷன் ஆகி அவர் தான் இப்போ டைரக்டரா இருக்கிறாரு அப்படின்னு. ராஜீவ் காந்தி சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு ஜெனரேஷன் இல்லையா, பல ஜெனரேஷனை வீணடிச்சிட்டீங்கடா அப்படின்னு. பல ஜெனரேஷனை வீணடிச்சிட்டீங்க. உங்களை பொறுத்தவரை ஜெகநாதன் என்பவர் முகமது இஸ்மாயில் என்ற ஒரு நபர் மாறிவிட்டார் என்று பார்க்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரை இனி ஜெகநாதனுடைய உலகம் அழியும் வரை வருகின்ற ஜெனரேஷன் முஸ்லிமா வாழ போதுரா, பல ஜெனரேஷனை இழந்துட்டோம். அப்போ ஒரு நபர் ஒரு ராமன் அப்துல்லாஹுவாக மாறுவது, ஒரு ராமன் மாறுவது அல்ல, அந்த ராமனின் இனிமேல் வருகின்ற பாரம்பரியம் முஸ்லிமாக மாறுவார். இதனாலதான் ஹைபர் யுத்தத்தில் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்தி பிகல்லாஹு ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமுருன் நஉம் லே யஹ்தி பிகல்லாஹு ரஜுலன் வாஹிதன் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹைபர் யுத்தத்தின் வாளை கையில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, உங்கள் மூலமாக, உங்களின் முயற்சியின் மூலமாக, உங்களின் பிரச்சாரத்தின் மூலமாக, உங்களின் கலப்பணியின் மூலமாக, உங்கள் மூலமாக எத்தனை அர்த்தம் இருக்காது, உங்களின் ஒத்துழைப்பின் மூலமாக ஒருவருக்கேனும் அல்லாஹ் ஹிதாயத் என்ற நேர்வழியை கொடுப்பான் என்றால் அது 100 சிறப்பு ஒட்டகங்களை விட மிகச் சிறந்தது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது. அப்ப ஒரு சுந்தரிங்கிற ஒரு பொண்ணு சுமையாவாக மாறுவது அது சுந்தரியோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல, சுமையாவோடு முடியக்கூடியது அல்ல. சுமையாவுக்கு பிறகு வருகின்ற அத்தனை தலைமுறையும் கியாமத் நாள் வரை யாரா வாழப்போகுது, முஸ்லிமா வாழப்போகுது. அந்த தலைமுறை இருக்கும் வரை யாருக்கு அதனுடைய நன்மை போய் கிடைக்கும்? அந்த சுந்தரியை சுமையாவாக மாத்திரத்திற்கான யார் முயற்சி எடுத்தாரோ, என்னென்ன பங்களிப்புகள் செய்தாரோ அவர்களுக்கு அதனுடைய நன்மை போய் கிடைக்கும். அப்போ ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவது என்பது அது ஒரு நபரோடு சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஒரு ஜெனரேஷன் அல்ல, பல ஜெனரேஷனோடு சம்பந்தப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது இதனுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே இருக்கு. இன்னொரு ஹதீஸ், இப்படி ஒரு கால் இந்த தாவாவை நாம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கைவசத்தில் இந்த முஹம்மதின் உயிர் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வை சத்தியமாக நான் சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல ஒவ்வொரு வஸ்துவின் சத்தியமிட்டு சொல்றான்னா அந்த சத்தியமிட்டதுக்கு பின்னாடி ஒரு தீமா, ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கும், ஒரு முக்கியமான வேல்யூவான சிந்தனை ஒன்று இருக்கும், செய்தி இருக்கும். அதுக்கு அந்த வேல்யூக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது சத்தியத்தினுடைய பார்வையில் வரக்கூடிய. அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யாருடைய கைவசத்தில் இந்த முஹம்மதின் உயிர் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்கிறேன். ல தஅமுருன்ன பில் மஅரூஃப் வ ல தன்ஹவுன்ன அனில் முன்கர் அவ் ல யுஷிகன் அல்லாஹு அஸாப மின் இந்தி சும்ம ததுஊனஹு ஃபலா யஸ்தஜாப லஹு. உங்களில் யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பிரச்சார பணியை செய்ய தவறுகின்றீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் யார் நன்மையை ஏவுகின்ற பணியையும் தீமையை தடுக்கின்ற பணிகளையும் செய்ய தவறுகின்றீர்களோ அப்பொழுது இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உங்களுக்கு அதாபு வந்துவிடும். அவ் ல யுஷிகன் அல்லாஹு அஸாபம் மின் இந்திஹி, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அதாபுகள் வந்துவிடும். இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அதாபுகள் எதுவரை தொடரும் என்று சொன்னால், சும்ம ததுஊனஹு, இந்த அதாபுகள் நடக்கும் பொழுது நீங்கள் நீண்ட நீண்ட துஆக்களை செய்வீர்கள். ஃபலா யுஸ்தஜாப லஹு,
அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளவும் படாது. ரசூலுல்லாஹி எதுவரை ஹத்தா தர்ஜு, மீண்டும் நீங்கள் இந்த அழைப்புப்படியின் பக்கம் திரும்பும் வரை. நல்லா புரிஞ்சுக்கணும், உலக வரலாற்றுல முஸ்லீம் உம்மா, முஸ்லீம் சமூகம் எப்பொழுது பிறரால் ஆதிக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டது என்றால், எப்பொழுது பிற சமூகத்தினால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது என்றால், எப்பொழுதெல்லாம் முஸ்லீம் சமூகம் இந்த தாவா என்ற நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பிரச்சார பணிகளை கைவிட்டதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்திற்கு ஆபத்து, அப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்திற்கு நெருக்கடிகள் வந்தது. இந்த சமூகம் பிறரால் நசுக்கப்பட்டது. இன்றும் அதுதான் காரணம், இன்றும் அதுதான் காரணம். நிறைய பேர் இப்படி ரிவர்ஸா திங்க் பண்ணலாம். இல்லையே, நீங்க டிஃபரெண்டா சொல்றீங்க, பிரச்சாரம் பண்றதுனால பிரச்சனைங்களாம், பிரச்சாரம் பண்றதுனாலதான் பிரச்சனைங்களாம். அது பிரச்சாரத்தின் போக்கிலே கையாளுகின்ற மாற்றங்கள் இதுக்கு அது வேற. பிரச்சாரம் பண்ணதுனால எங்கேயுமே பிரச்சனை வந்ததில்லை. செய்திகளை கேட்கறதுக்கு ஆள் இருக்கதான் செய்யணும். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க எல்லாரும் நினைக்கலாம் எல்லாம் சொல்றதுலாம் நல்லதாப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய கெடுபிடிகள், வளைகுடா நாடுகளுடைய சட்டத்திட்டங்கள், உழைக்க வந்த இடத்துல நாங்க தாவா செய்யறது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய டிராஜடியான ஒர்க்கு, பெரிய கிரைசிஸான ஒர்க்கு, சிக்கலான ஒர்க்கு அப்படின்னு நமக்குள்ளேயே நாம் சில பவுண்டரிஸை போடுறோம். அது பிராக்டிக்கலா தவறானதுங்கிறதுக்கு வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சார ஆதிக்கத்தை விட அமெரிக்காவில் இருக்கின்ற கலாச்சார ஆதிக்கம் அங்குதான் தோன்றுச்சு இல்லையா? நீங்க எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. அமெரிக்காவில் அமெரிக்க இராணுவமான பென்டகனுடைய இராணுவ தலைமையகமான பென்டகன் ஒரு 400 பக்க அறிக்கை பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கு. அந்த சப்மிட் பண்ண பேப்பரின் டைட்டில நீங்க வெப்சைட்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா அந்த 400 பக்க பேப்பர்ஸ் வெளியே வரும். ஷரியா த்ரெட் டு அமெரிக்கா. தி ஷரியா த்ரெட் டு அமெரிக்கா. ஷரியா என்ற இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அபாயமான எச்சரிக்கை. இது அங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எழுதுன ஆர்டிகல் கிடையாது, பத்திரிகையாளர்கள் எழுதுன கருத்துக்கள் கிடையாது. இது எழுதுனது யாரு? இந்த ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணது யாரு? அமெரிக்காவுடைய பென்டகன். 400 பக்க பேப்பர் பேஜ். நீங்க அந்த பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, அது டீடைல்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு செய்தி, அமெரிக்காவுடைய ட்வின் டவர் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தகர்க்கப்பட்டு 10 ஆண்டுகள் கழித்து ஒபாமா அந்த நினைவிடத்துக்கு போய் நிற்கிறார். 120 அடுக்குமாடிகளை கொண்ட அந்த உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்ட நேரத்துல 52வது மாடியில ஒரு பள்ளிவாசல் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. 52வது மாடியில ஒரு பிரேயர் ஹால் இருந்து கொண்டிருந்தது. அதுவும் சேர்ந்து போச்சு. 10 ஆண்டு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் அந்த ட்வின் டவருடைய தகர்ப்புக்கு முஸ்லிம்கள் தான் காரணம், இஸ்லாத்தின் தீவிர கொள்கை போக்கு தான் காரணம் சொல்லி என்னாச்சு? உலகம் முழுவதும் முஸ்லிம் சமூகத்தை குற்றப்படுத்தினார். அமெரிக்காவில் நெருக்கடி கொடுக்கதான் செஞ்சாங்க. ஆனால் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலே அமெரிக்காவுடைய அந்த வாஷிங்டன் பகுதியிலும் நியூயார்க் பகுதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தாவா செய்வது சாத்தியமா? சாத்தியமா? பிராக்டிகலா சாத்தியம் கிடையாது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பென்டகனுடைய ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணது 10 வருடம் சந்தடி இல்லாமல் அமைதியாக ஒரு வேலையை அமெரிக்க முஸ்லிம்கள் செய்து முடித்து விட்டார்கள். அது என்னன்னா, அந்த உலக வர்த்தக மையத்துக்கு பக்கத்துல, அதே இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்தை வாங்கி கிரவுண்ட் ஜீரோ மாஸ்க்னு ஒரு பள்ளிவாசலை கட்டி வாரத்துல 1000 - 2000 பேர் தொழக்கூடிய இடமா மாத்தி அதுக்கு பள்ளிவாசல் பேர் வைக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஹிடன் அஜெண்டால இருக்கு. ஆனா ஓப்பனா அவங்க வச்ச பேரு கன்வென்ஷன் சென்டர், உள்ளங்களை இணைக்கும் மையம் அப்படின்னு பேரை வச்சு சைலண்டா ஒர்க்க முடிச்சுட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த ரிசர்ச் சப்மிட்ல பேப்பர்ல போட்டிருக்கான், இது ஏதோ உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்ட பிறகு நடந்த மாற்றம் அல்ல, கிளின்டனுடைய பீரியட்லேயே வெள்ளை மாளிகையில இஃப்தார் நிகழ்ச்சி வச்சு இஸ்லாத்தை சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்லாம் வெள்ளை மாளிகைக்குள்ளேயும் சென்று விட்டது அப்படின்னு அந்த ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு சொல்றான். எத்தனை பேர் ரேஷியோ தனியா இருக்கு, டீட்டெயிலா நான் சொன்னா அவங்க டைம் போயிருக்கோம். நான் கிளியரா புள்ளி விவரத்தோட வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, கலாச்சார சீரழிகளும் நெருக்கடிகளும் சட்டத்தின் கெடுக்கு பிடிகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு, தம்முடைய சமயோஜித புத்தியின் அடிப்படையிலே ஹிக்மத்தாக இந்த தாவாவை எடுத்துச் சொல்வதற்கு அவர்களால் முடியும், அங்கே அது போன்ற இடங்களால் முடியும் என்று சொல்லும் பொழுது, ஏன் ரைட் டு ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் என்று இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய 5வது A பிரிவிலே இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ரைட்ஸ் என்று சொல்கின்ற சுதந்திர உரிமை வழங்கப்பட்ட ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு கொள்கையை செயல்படுத்துவதற்கும்
கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கும் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்கின்ற ஒரு சுதந்திர உரிமை கொடுக்கப்பட்ட நாட்டின் சட்டத்தின் கீழே வாழுகின்ற இந்திய மக்களால் ஏன் இந்த மார்க்கத்தை எடுத்து பிரச்சாரம் செய்ய முடியாது? முடியும். இது முஸ்லிம் சமூகம் இந்த தாவா என்ற பிரச்சாரத்தை செய்ய தவறியதால் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு. தாழ்வு மனப்பான்மையை தள்ளப்பட்டார்கள், நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டார்கள், பல்வேறுபட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்துடைய போக்கஸ், முஸ்லிம் சமூகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தாவா என்ற களப்பணியை விட்டு வேறு திசையின் பக்கம் முஸ்லிம் சமூகம் கவனம் செலுத்தியதன் காரணமாகத்தான் தமிழகம், இந்தியா உட்பட முஸ்லிம்களுக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறதோ என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. கடைசியாக உங்களுக்கு ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த தாவாவை செய்ய தவறும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சுட்டி காட்டுறாங்க. குர்ஆனுடைய ஒரு வசனம், சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துடைய 25வது வசனம், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வேதனைகளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அது அநியாயக்காரர்களை மட்டும் பிடிக்கும் என்பது அல்ல. வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு, அநீதி செய்கின்ற, தவறுகள் செய்கின்ற, குற்றம் செய்கின்ற பாவிகளை மட்டும் பிடிக்கின்ற வேதனை கொண்டு நீங்கள் பயப்படுவதல்ல. அந்த வேதனைகள் பாவிகளை மட்டும் பிடிக்காது, குற்றம் செய்பவர்களை மட்டும் பிடிக்காது, குற்றம் செய்யாதவர்களையும் அந்த வேதனை பிடிக்கும் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்றாங்க. அவர்கள் யார்? வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அதாவது நம்ம நினைக்கலாம், நான் தொழுதுட்டு இருக்கிறேன், நான் ஹலாலா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் நேர்மையா என் குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறேன், என்னால முடிஞ்ச வரையும் நான் அமல் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னால முடிஞ்ச வரை நான் ஈமானோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் கண் முன்னாடி ஒருத்தன் சிலையை வணங்குறான், ஒருத்தன் நரகத்தை நோக்கி போறான், ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறான், ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், நான் கரெக்டா இருக்கேன் அல்லாஹ். என்னுடைய கடமைகள், என்னுடைய வழிகாட்டுதல், என்னுடைய வழிமுறைகள் அல்லாஹ்வுக்கு நேர்மையா நான் நடந்துட்டு இருக்கேன். ஓகே, என்னளவு நான் கரெக்டா இருக்கிறேன், மற்றவங்க எப்படி போனா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முஸ்லீம் வாழ்ந்தான்னு சொன்னா அல்லாஹ் இங்க எச்சரிக்கிறான். வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு, அநீதி செய்யப்பட்டவர்கள் மீது மட்டுமே அல்லாஹ்வுடைய தண்டனை பாயும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அநியாயம் செய்யாத மீது பாயும். அது எப்படி பாயும்? அவன் என்ன அநியாயம் செஞ்சான்? தொழுறான், இறையச்சத்தோட இருக்கிறான், ஹலாலா வாழ்றான், குடும்பத்தை பாதுகாத்துறான், தன்னால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யறான், தன்னால் முடிஞ்ச அமல்களை செஞ்சுட்டு போறான். அவனையும் அல்லாஹ்வுடைய வேதனை பிடிக்கும் என்று இந்த வசனம் ஏன் சொல்கிறது என்றால், அவன் மட்டுமே சீர்திருத்தத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது மட்டும்தான் குற்றம். அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு மத்தியிலே அல்லாஹ்வை தெரியாமல், அல்லாஹ்வை புரியாமல், மார்க்கத்தை தெரியாமல், சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் மீது கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு மனிதன், அவன் எவ்வளவு பெரிய இபாதத்துள்ள தொழுகையாளியாக இருக்கலாம், தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், ஏன் ஜிஹாதுகளத்தில் அர்ப்பணிக்கக்கூடியவராக கூட இருக்கலாம். ஆனால் தன் சக மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத ஒரு வணக்கசாலியை பற்றி அல்லாஹ் கவலைப்படல, அவனையும் சேர்த்து அழிகிறான். இது யூஷா பின் நூன் அப்படிங்கிற ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான். யூஷா பின் நூன், இந்த நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அல் பிதாயா வல் நிஹாயா என்ற வரலாற்று ஆவணத்தை எழுதிய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக அத்தாவு வல் தவாவு என்ற இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய ஒரு புத்தகத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூஷா பின் நூன் என்ற ஒரு நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், உனது உம்மத்தில், நபியே யூஷா, உனது உம்மத்தில் 40,000 நல்லவர்கள் இருக்கிறார்கள், 60,000 பாவிகள் இருக்கிறார்கள். நன்றாக கவனிக்க, 40,000 நல்லவர்கள் இருக்கிறார்கள், 60,000 பாவிகள் இருக்கிறார்கள். இந்த 40,000 நல்லவர்களையும் 60,000 பாவிகளையும் சேர்த்து ஒரு அழிச்சிரு அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப யூஷா கேட்கிறாரு, தீயவர்களை அழிப்பது சரிதான், இந்த 40,000 நல்லவர்களை எதுக்கு அழிக்க சொல்ற அப்படின்னு யூஷா பின் நூன் என்ற நபி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இந்த 60,000 மக்கள் செய்கின்ற தவறுகளை பார்த்து எனக்காக கோபப்படவில்லை, எனக்காக கவலைப்படவில்லை,
60,000 மக்களுடைய பாவங்களை கண்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த மக்களை சீர்திருத்த வேண்டும் என்று கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை. எனவே அவர்களையும் சேர்த்து அழித்து விடு. திருமதியில ஒரு சஹீஹான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிக்க சொல்லும் பொழுது மலக்குகள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வே, இந்த கிராம மக்களை அழிக்க சொல்கிறாயே, அங்க ஒரு ஆபித் இருக்கிறான். ஆபித்னா யாரு? இபாதத் செய்றவன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது எது? இபாதத். ஒரு வணக்கசாலி இருக்கிறார், அந்த ஊரையே அழிக்க சொல்றிய, அங்க ஒரு வணக்கசாலி இருக்கிறார், அவரையும் சேர்த்து அழிக்கணும் அப்படின்னு மலக்குகள் கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான், முதல்ல அந்த அழிவை அவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான். முதல்ல அவனை போட்டு தள்ளுகிறான். ஏன் ஏன் அந்த ஊரின் வழிகேட்டுத்தனமான பாதையை சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் திருப்புவதற்கான எந்த முயற்சியும் அந்த வணக்கசாலி எடுக்கவில்லை. அவனால் அவன் தொழுது இபாதத் செய்த எந்த பிரயோஜனம் இல்லை. அவன முதல் அவன வழி. திருமீதியில் வருகின்ற சஹீஹான ஹதீஸ். ஆக சகோதரர்களே, தாவா என்ற களம் சாதாரண களம் அல்ல. அது நம்முடைய எல்லா இபாதத்தையும் விட மிக முக்கியமான ஒரு இபாதத். தாவா என்ற களம் மிக அபாயகரமான ஒரு முக்கியமான களம். அது நம் சமூகத்திற்கு வருகின்ற, ஏன் மனித குலத்திற்கே வருகின்ற எல்லா விதமான அதாபுகளிலே அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மூமின்கள் எவனுமே தப்ப முடியாது இந்த தாவாவை செய்யவில்லை என்றார். இன்று தமிழகத்திலே 108 டிகிரி நேற்றைய முந்தைய நாள் வரை வெயில் வாட்டி வதைத்து நிலத்தடி நீர்கள் குறைந்து விவசாய நிலங்கள் வறட்சியாகி அதிலே ரியல் எஸ்டேட்டுகள் பண்ணி அடிப்படை தானிய பொருட்கள் இந்தியா முழுவதும் கிடைக்காமல் விவசாயம் என்ற கலை அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போய் இன்றைக்கு அரிசியின் விலை 50 to 60 வரை கூடி பொருளாதார வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் 100 மடங்கு அதிகரிக்கும். உலகத்தில் உணவு கலவரங்கள் 100 நாடுகளுக்கு மேலே ஏற்படும் என்பதை ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படை அத்தியாவசிய பொருள்களுடைய தட்டுப்பாடுகள், மழை வராமல் இருப்பது, சுனாமி போன்ற பேரலைகள் திடீர் ஏற்படுவது, தானே போன்ற மிகப்பெரிய புயல்கள் வீசுவதும், ஆங்காங்கே நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் எல்லாம் ஏற்படுவதெல்லாம் மனித சமூகத்தின் முன்மாதிரி சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மா இந்த அழைப்பு பணி என்ற தாவாவை முறையாக செய்ய தவறியதனால் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதாவின் ஒரு பார்வை என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அனல் காற்று கடுமையாக வீசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் ஜுவாலைகளிலே ஒன்று என்று சொன்னார்கள். தட்பவெப்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. கிளைமேட் மாறிடுச்சுன்னு சொன்னா, இடியும் மின்னலும் மலைகளும் காற்றும் வீசக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுகுலு வ யஹ்ருஜு வ யதுகுலு வ யஹ்ருஜு, தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைவார்கள், வீட்டை விட்டு வெளியே வருவார்கள், வீட்டுக்குள்ளே நுழைவார்கள், வீட்டை விட்டு வெளிவார்கள், முகங்கள் மாறிவிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு ஆளாகுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்ன நடந்து விட்டது உங்களுக்கு? வீட்டுக்குள்ளே நுழைகின்றீர்கள், வீட்டுக்கு வெளியே வருகிறீர்கள், இப்படி பதட்டமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய அதாபோ என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, இந்த உணர்வுகள் நம்முடைய சிந்தனையிலிருந்து இப்பொழுது எடுபட்டு விட்ட காரணம் என்ன? இதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனைகள், தண்டனைகள் ஒரு பார்வை என்பதை நாம் மறந்துவிட்டோம். தானே புயல் வீசப்பட்ட நேரங்களில் எழுதினார்கள், 300க்கும் 400க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் அப்படியே வேரோடு சாய்ந்தன. கண்டெய்னர்லாம் அரிய புரட்டி போட்டுச்சு. அந்த காற்று மேலே பட்டவுடன் உடலெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தான். நிறைய வீடுகளிலே மரண ஓலங்கள் கேட்டது. தானே புயல். ஆனா புயல் அடிச்சு ஒரு 2 நாள்ல நிவாரணத்துல அவாவ ஓடு பண்ணி, இது அல்லாஹ்வுடைய வேதனையோ என்பதையெல்லாம் அந்த படிப்பனையை பெறாம அடுத்த விடமே மக்கள் தன்னுடைய மனநிலையில பலகீனத்தன்மை அடைந்ததை நம்ம பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அதாபுகள். இந்த அதாபுகள் மூமீன்களை கூட விட்டு வைக்காது. இந்த அழைப்பு பணியை செய்ய தவறும் பொழுது இவர்களையும் சேர்த்து அழிக்கும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு சொல்கின்றது செய்தி. எனவே இந்த அழைப்பு பணியில் முடிந்தவரை இதற்கு பெரிய இஸ்லாத்தை பற்றிய ஒரு பெரிய பார்வை, பெரிய ஞானம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அல்லாஹ்வை நீங்கள் நம்பி இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி ஒரு அறிமுகம் உங்களுக்கு தெரியத்தானே போகிறது. இலகுவாக நீங்கள் சிம்பிளாக எடுத்து சொல்லுங்க.
நியூ காலேஜில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்ற எக்கனாமிக் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதற்கு அவர் காரணம் சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார். நான் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது என்னோட இருந்த ரூம்மேட்டு ஒரு நான் முஸ்லீமா இருக்கும் பொழுது என்னோட இருந்த ரூம்மேட்டு ஒரு முஸ்லீம். ராத்திரி டெய்லி நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றது பழக்கம். டெய்லி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வரும் பொழுது ஒரு நாள் என் முஸ்லீம் ஃப்ரெண்டு என்ன செஞ்சான்னா 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தான். அந்த வாழைப்பழத்துல ஒன்று லைட்டாக அழுகி இருந்தது, ஒன்று நல்லா இருந்தது. நல்லா இருந்த வாழைப்பழத்தை எனக்கு கொடுத்தான், கொஞ்சம் அழுகுனதை அவன் சாப்பிட்டான். ஏன்பா அப்படி செய்யறங்க போது ஒரு சகோதரன் தனக்கு எதை நாடுகின்றானோ அதையே சக சகோதரனுக்கும் நாட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஈர்ப்பான அணுகுமுறை என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறேன். தாவா இதுதான், தாவா என்பது இதுதான். இப்படி செயல் வடிவத்தோடு கொண்ட தாவா உள்ளங்களை புரட்டி போடும், கல்புகளை மாற்றி அமைக்கும். அது எவ்வளவு முரண்பாடான உமரை போன்ற அத்வானிகள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் அவருடைய உள்ளங்களை புரட்டி போடக்கூடியது இந்த தாவாதான் என்பதை நீங்கள் மனசுல புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடவடிக்கைகள் சக சமூகத்திற்கு மத்தியிலே ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக தங்களை வடிவமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் தாவா பணியின் முதல் படியிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். தாவா பணியினுடைய முதல் படி என்ன? நம்மை ஒரு ரோல் மாடல் முஸ்லீமாக அமைத்துக் கொள்வது. இது தாவாவுடைய முதல் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவர்களுக்கு புரிய வைப்பது. அதற்கு அடுத்த ஸ்டெப் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு விளக்கம் அளிப்பது. அதற்கு அடுத்த ஸ்டெப் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கான காரணி பணிகளை செய்வது. அதற்கு அடுத்த ஸ்டெப் அவர்கள் வந்த பிறகு அவர்களை சிறப்படுத்துவது. இப்படி இந்த பணிகள் தொடர்ந்து கொண்டே செல்லும். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். நீங்கள் எல்லோரும் கடல் கடந்து தொழில் செய்வதற்காக இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு இங்கே ரிஸ்கை வழங்கி இருக்கின்றான். இவ்வளவு தூரம் எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ் விட்டுருக்கான். ஆனால் நம்மில் யாரும் இது போன்ற அரபு பிரதேசங்களிலிருந்து தான் இந்தியாவிலே முஸ்லிம்களாக இடம்பெயர்ந்து சென்றோம் என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நாம் அந்த மண்ணிலே பிறந்தவர்கள், அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள், அந்த கலாச்சாரத்தோடு பின்னிப்பிடையப்பட்ட மக்கள். ஆனால் நம்முடைய தலைமுறையிலே ஒரு 30-40 தலைமுறைக்கு முன்னால் யாரோ ஒருவர், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டனிலே ஒருத்தர் ராமனா சுப்பனா எவனா இருந்திருப்பான். நம்முடைய பாட்டன்ல அந்த ராம சுப்பனுக்கு ஏதோ ஒரு அப்துல்லாவோ ஒரு சுகையிலோ இஸ்லாத்தை சொல்லியிருப்பான். அப்ப அந்த ராம அப்துல்லாவா மாறி இருக்க. அந்த அப்துல்லாவுடைய பாரம்பரியில வந்ததுதான் எங்க வாப்பா எங்க பாட்டை விட்டேன். இப்ப புரியுதா நமக்கு எப்படி இந்த ஹிதாயத்து கிடைத்ததோ? இந்த ஹிதாயத்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக சமூக மக்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அதாபுக்குரியவராக ஆகுவோம். நாளை மறுமையிலும் நிச்சயமாக அந்த மாற்று மத ராமனும் குப்பனும் கேட்பான், ஏன் பாய் இந்தியல் பணம்லாம் அனுப்புறதுக்கு என்கிட்ட வந்து காசு கொடுத்தீங்க, நானும் அனுப்பி வச்சேன், என் பணத்தெல்லாம் வாங்கி நீங்க அனுப்பி விட்டீங்க, எங்க வீட்டுல நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கெல்லாம் கூட நீங்க வந்து என்ன அழைச்சிங்க, நானும் வந்தேன், உங்க வீட்டுல நடந்த மௌத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த அல்லாஹ்வை பத்தி நீங்க சொன்னீங்களா? நாளை மறுமையிலே அவர்கள் கேட்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த நரகத்தை பத்தி சொல்லக்கூடாதா? அவர்கள் கேட்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மறுமையை பத்தி எங்களுக்கு சொல்லியிருக்க கூடாதா? நிச்சயமாக ஒரு நாளை மறுமையில கேட்பாங்க. அல்லாஹ் நிற்க வைப்பான். ராமனையும் அப்துல்லாவையும் நிற்க வைக்கும் பொழுது நம்மோடு வாழ்ந்த சக சமூகத்திற்கு மத்தியிலே நாம் இந்த இஸ்லாத்தை செயல் வடிவத்தோடு சொல்லியிருந்தால் ராமனுக்கு அங்கு விடுதலை கிடைக்காது. உனக்கு அறிவும் சிந்தனையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கக்கூடிய உனக்கு ஏன் என்னை பற்றி சிந்திக்க முடியாதான்னு அல்லாஹ் கேட்பான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அப்துல்லாவும் ரஹ்மானி அல்லாஹ் நிச்சயம் கேட்பான். அவனுக்கு நீ எடுத்து சொல்ல, இறுதி நபியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உம்மத்தாகிய நீ இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது உனக்கு கடமை. அதனாலதான் உன்னை ஹைர உம்மத்துன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நிச்சயமாக நம்மை குற்றப்பிடிப்பான். நஊதுபில்லாஹ். நாம் பார்க்கின்ற, நாம் சந்திக்கின்ற, நாம் பழகின்ற, நம்மோடு சக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத அன்பர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல தவறுவோம் என்றால் மறுமையில என்ன நடக்கும், எப்படிப்பட்ட அந்த சவால்களை எதிர்கொள்ள போகின்றோம் என்பது கேள்விக்குறிதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அது போன்ற நெருக்கடியான மறுமை நாளின் விசாரணை, கெடுக்கக்கூடிய விசாரணையில் தப்புவதற்கு, உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாபுகளிலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு ஒரே வழி இந்த தாவா என்ற பிரச்சாரத்தை அழுத்தமாக செய்வதற்கு சிந்திப்போம், ஆர்வப்படுவோம், முனைவோம். அதற்கான களப்பணியிலே இன்றே இறங்குவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்குரிய திறமைகளையும் தகுதிகளையும் நமக்கு நிச்சயம் தருவான். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா
அழைப்பு பணியை உயிர் மூச்சாக கொண்டு இறுதி முடிவு வரை செயல்படுகின்ற ஒரு உண்மையான முஸ்லிம்களாக நபிமார்களை போன்றும் சஹாபாக்களை போன்றும் பிரச்சாரத்தை ஒரு மிகப்பெரிய மிஷனாக எடுத்து செயல்படுகின்ற சகோதரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரமிக்க முடியுமானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குல்லாஹ். கஃபரத்துல்லாஹி வ